தான் இருக்குது. இருந்தாலும் ஜன்னல் திறந்திருக்கிறோம். முடிஞ்சால் இந்த பக்கமும் திறந்து விடுங்க, இந்த பக்கமும் திறந்து விடுங்க. கூட இருந்து நம்ம நடத்துவார், ஆசீர்வதிப்பார். நேரத்துக்கு விட்டுருவோம். அல்லையா, நேரத்தை விட்டுருவோம். கர்த்தர் நம்மை நடத்தி ஆசீர்வதிப்பாராக. நாட்களில் நாங்கள் நம்மளுடைய வார்த்தைக்காக இந்த நேரத்தில் நாங்கள் தியான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். தேவன் நம்மோடு கூட இருந்து நடத்துவார். ஒரே ஒரு காரியம் மாத்திரம் நாம் சொல்ல முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை, என்னென்னு சொன்னால், தேவன் எங்களோடு பேசுகிற அவருடைய வார்த்தையை நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். அல்லையா, என்னென்னு சொன்னால், நான் உங்களுக்கு போதிக்கிற போதகராக மாத்திரமில்லை, உங்களுக்கு பாஸ்டராக இருக்கிறதுனால ஒரு காரியம் கவனிங்க. சில பிள்ளைகள் எல்லா இடங்களும் இந்த சூழ்நிலைகளோடு அதை சொல்லிட்டு வார்த்தைகள் ஒத்துக்கிறேன். சில இடங்களில் போனால் நாங்களும் விசுவாசியாக இருந்து வந்திருக்கிறோம். சில இடம் பாஸ்டர் இன்றைக்கு கவனிங்க. இது நான் சொல்கிறேன் ஏனென்றா, நீங்கள் இந்த எண்ணத்தோடு போகக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறோம். வித்தியாசமாக நினைக்காது. எல்லா சபையிலையும் இருக்கிறோம், நாங்கள் விசுவாசம் இருந்திருக்கிறோம், நீங்கள் இருந்திருக்கிறீங்க, எல்லா காரியம் இருக்குது. இன்றைக்கு பாஸ்டர் எனக்காக தான் பேசினார் அப்படி என்று பல இடங்களில் கதைகளை நாங்களும் பேசியிருக்கிறோம். ஆனபடினால கவனிங்க. சில நேரம் இருக்கலாம், சில நேரம் சில பாசமாக அப்படி பிரசங்கிக்கலாம். ஆனால் பல நேரத்தில் என்னென்னு சொன்னால், ஆவியானவர் உண்மையாக பேசினாலும் நாங்கள் எல்லாத்தையும் இந்த பாஸ்டர் இதுக்காக பேசுங்க அதுக்காக பேசலான்னு நினைச்சிட்டோம் என்றால் அந்த வார்த்தையை எங்களுக்கு நெருக்கமாக. அப்போ போகும்போது என்ன நடக்காது, அவனோட வசனத்தை கேட்டாலும் விடுதலை கிடைக்காது. ஆனால் அப்படின்னால நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்டா, உங்களை பார்க்கிலும் கவனிங்க. நீங்கள் கேட்குறீங்க, நான் பிரசங்கம் செய்கிறேன். ஆண்டோட வார்த்தை எப்படிப்பட்டது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது என்ன செய்யும்? பேசுகிற எண்ணையும் பட்டும் உங்களையும் பட்டும். அப்படின்னா நாங்கள் அந்த வார்த்தைக்கு பாத்திரவான்களாக இருந்து தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணவும். இப்போ நாங்கள் செய்யாத ஒன்றை செய்யுங்கன்னு சொன்னால் அந்த வார்த்தை எங்களோட பேசும். அதனால ஆண்டோட வார்த்தையை பட்சமாதமாக எப்பவுமே நினைக்காதீங்க. உங்களோட கர்த்தர் பேசுனா மனம் திரும்புங்க, பேசாதீங்க சோத்துடும். இப்போ பாருங்க, ஒரு பிரசங்கத்தில் நிறைய வசனம் எடுப்போம், ஒரு சில பகுதி எடுப்போம். சில நேரம் அது ஒரு வசனம் தான் அவங்களோட ஆண்டோட பேசியிருந்தா மற்றதை விட்டுருங்க, பரவாயில்லை. அந்த வசனம் இன்னொரு ஆண்டோட பேசியிருந்தாலும் பிரசங்கம் முழுவதையும் ஆண்டோட உங்களோட பேசியிருந்தா அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சில பிள்ளைகள் டைம் மாற்றுறது தெரியா. ஓகே, இருந்தாலும் இன்றைக்கு டைம் மாற்றுறது ஒரு கொஞ்சம் நேரம் கூட நிற்கிறவங்களோட பார்த்தேன். ஆனால் இன்றைக்கு இன்னும் வேடியாக ஒடுங்கிட்டோம். இருந்தாலும் அவனோட சமயத்தில் என்னத்துக்கு சொல்ல வேண்டாம். கிட்டத்தட்ட 3-4 மணித்தியாலம் 5 மணித்தியாலம் இந்த பிரசங்கத்துக்காக இருந்து சொல்லிச்சு. உண்மையில சொல்கிறேன், ஆண்டவர் ஒரு வார்த்தையை மாத்திரம் போன வாரத்தில் என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டேன்னு அந்த வார்த்தையை போட்டு சும்மா விட்டுட்டு அதுக்கு பிறகுன்ற வாரம் அந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணலாம் என்ற ஒரு மனதில் ஒரு ஏவுதல் வந்தது. அதை குறித்து ஒரு வசனங்கள் அதெல்லாம் பார்க்க போவதில்லை. அதை எப்படி பிரசங்கிக்கிறேன்னு தெரியாது. காலையில் ஜெபிச்சு கொண்டு இருந்துட்டு ஆண்டவருடைய இந்த வசனத்தை இப்படி பிரசங்கம் பண்ணி எனக்கு தெரியாது. உண்மையில சொல்ல கிட்டத்தட்ட ஒரு 3 மணித்தியாலம் வசனத்தை தட்டி பார்க்கல, ஜெபிச்சு கொண்டே இருக்க எனக்கு ஞாபகம் அந்த வசனங்களை சொல்லி நானே ஜெபிச்சு கொண்டே இருந்தேன். பிரசங்கம் மாதிரியே ஜெபிச்சு கொண்டு இருந்தேன். என்ன ஆண்டவரை இப்படி ஏதோ வித்தியாசமாக நடத்தினார். ஓகே, அதுக்கு பிறகு நான் அந்த விபத்திலேயே நான் சொன்ன வசனங்களை கொஞ்சம் நோட் எடுத்து வந்திருக்கேன். நம்ம என்னது சொல்கிறேன்னா, ஆவியானவர் பேசியிருந்தால் அங்கே நிச்சயமாக ஏதோ ஒரு காரியம் நமக்கு இருக்கும். அதனுடைய அதை பட்சபாதம் எடுக்காதீங்க. கர்த்தர் பேசுனா மனம் திரும்புங்க. அதனுடைய அதில் ஆசீர்வாதம் இருக்கும். அதனுடையனால தேவன் நம்மோடு கூட பேசுவார். அல்லையா, என்ன அது சொல்கிறேன்டா, ஆவியானவர் எங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாக பேசுவார். யாரையும் அவர் குற்றப்படுத்துறதுக்கு பேச மாட்டார். எங்களை மனம் திரும்புறதுக்கு தான் பேசலாம். அப்படினால தேவன் எங்களை சிக்ஷிக்கிறவர் நல்லவராக இருந்து எங்களை நடத்துவாராக. அவனோட வசனத்தை ஞானத்துக்குள்ள போகும். ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 48வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசிங்க. தெளிவாக பிரசங்கத்தை கேட்டீங்களா இருந்தால் இன்றைக்கு தேவன் நிச்சயமாக உங்கள் எல்லாரோடும் என்னோட கூட பேசுவார். அல்லையா, அப்படினால 48வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசிப்போம். கடைசி வசனம், பக்கம் 699 பக்கம். படிக்கிற பிள்ளைகள் மாறி படிங்க, இல்லை யாராவது வாழ படிங்க, என்னமாவது செய்யுங்க. அவர்கள் படிச்சிங்க படிங்க சிசப்டுங்க. இந்த தேவன் என்றென்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நல்ல நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுடைய ஆண்டவரின் மனதிலே ஏவி எங்களுக்கு போட்ட இந்த வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தையை ஆண்டவரே மிக பிரதானமாய் வைத்து தொடர்ச்சியாய் இந்த வார்த்தைக்கு ஏற்ற
வார்த்தைகளோடு நாங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஒழுங்கு கிரமமாய் அதை நடத்துங்க. இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நாளில ஆவியானவர் எங்களோட இதை பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுகிற ஒரு ஆவிய, பகுத்தறிகிற ஒரு ஆவிய, வசனத்தை பகுத்து அதை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு ஆவிய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுகிறார். இந்த பிரசங்க நேரத்தில் நாங்கள் ஒரு ஆண்டவரை உற்சாகமான சந்தோஷமான நேரமாக இதை எடுத்துக்கொண்டு இது ஒரு ஆண்டவரை சோர்ந்து போகிற சோர்வான நேரமாய் அல்ல, நித்திரை கொள்ற நேரமாய் அல்ல. ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார். ஜீவனுள்ள தேவன் எங்களோடு பேசுகிறார். அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டு எங்களுக்கு இதில் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து நாங்கள் கடந்து போக வேண்டும் என்கிற அந்த விருப்பத்தை ஒவ்வொரு பிள்ளையுடைய இதயத்தினை கத்தை கொடுத்து நடத்துகிறாங்க. இந்த வாஞ்சைக்கு நீர் எங்களை நடத்தும், எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கத்த நல்ல ஒரு திரும்பவும் வாசிப்போம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள, சொல்லுங்க, சதா காலங்களிலும் யாருடைய தேவன்? அவர்களுடைய தேவன். அப்படியா? நம்முடைய தேவன். அதோடு முடிச்சிருந்தா பரவாயில்ல. என்ன செய்வார்? மரண பரியந்தம், சொல்லுங்க, என்ன செய்வார்? நம்மை நடத்துவார். மரண பரியந்தம். இந்த வார்த்தையில நிறைய ஆழமான காரியம் இருக்குது. என்ன நமக்கு தெரியும், மரண பரியந்தம் தேவன் நம்முடைய இருப்பார் அப்படியே நினைக்காதீங்க. இதுக்குள்ள நிறைய ஆழமான சில காரியங்கள் இருக்கிறது. இந்த நாளில நாங்கள் தியானிக்க போறோம். பாருங்க, மரண பரியந்தம் எங்களை தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் யாருடைய தேவன்? அவர் நம்முடைய தேவன். சொல்லுங்க, எல்லாரும் என்ன சொல்லுங்க? தேவன் எங்களை எப்படி நடத்துவார்? மரண பரியந்தம் நடத்துவார். மரண பரியந்தம் அப்படின்னு சொல்றார். சொல்லுங்க, ஏன் மரண பரியந்தம் சொல்றார்? அதுதான் நம்முடைய முடிவு. ஒரு மனிதன் பூமியில மறிச்சுட்டா அதோட என்ன செய்யும்? அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அதனால அது சொல்றார் மரண பரியந்தம். அந்த முடிவு காலம், எவ்வளவு காலம் இந்த பூமியில் இருக்கிறோமோ அதுவரையும் தேவன் எங்களை என்ன செய்வாராம்? நடத்துவார். வேதம் தெளிவா சொல்றது. தாயின் கற்பத்தில, நீங்க தாவீதுடைய சங்கீதத்திலே ஈசாயாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல தாவீது சொல்லுகிறார், தாயின் கற்பத்தில உருவாக முன்னே எங்களை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். அல்லது தாயின் கற்பத்தில் தாவி சொல்றார், எங்களை காப்பாற்றி இருக்கிறார். எத்தனையோ பிள்ளைகள் கற்பத்திலே அழிஞ்சு போயிட்டு, எத்தனையோ தாய்மார் கற்பத்திலே இந்த பிள்ளை வேணாம் என்று அழித்திருக்கிறார்கள். ஆனா நானும் நீங்களும் கற்பத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப கற்பத்திலேயே எங்களை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவன் எங்களை என்ன செய்வாரா? எங்களை தொடர்ந்து பாதுகாக்கிறார். ஏசாயாவில ஒரு வசனத்தை வாசிப்போம். 46ஆம் அதிகாரம். எல்லாம் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா இதை செய்வதற்கு நாங்கள் என்ன செய்யணும் என்பதை நீங்கள் ஒப்புக் கொடுப்பீங்களா என்றால் இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசனமாய் அமையும். 46ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 3-4 வசனத்தை வாசிப்போம். 46ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியின் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். இடையில விட்டுட்டீங்க போல. நரை வயது மட்டும் இல்லையா? உங்களோட பைபிள் இல்லையா? ஓகே, நரை வயது மட்டும் உங்களோட பைபிள் அப்படி இருக்கா? நரை வயது மட்டும் நீங்க முந்தைய முழுக்க சொன்னீங்க. ஏன்னா நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். பாருங்க, அப்ப இந்த யாக்கோபு புத்திரரை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அங்க சொல்லுகிறார். அவர் எப்ப சொல்லிக்கன்னு சொல்றார், ஏதோ நீங்க பிறந்து வளர்க்க நான் உங்களை கண்டு இடையில கண்டு சந்திக்கல. எப்போ சந்திச்சவர் எங்களை சொல்லுங்க. எங்களை எங்க சந்திச்சவர் தேவன்? இப்ப நாங்க 35 வருஷம் இல்ல, தாயின் கற்பத்தில் உருவாக முன்னே எங்களை பேர் சொல்லி அதை தரஞ்சிருக்கிறார். அவருக்கு தெரியும், நான் இப்படி ஒரு நாள் இந்த ஆண்டில இந்த டேட்டில பிறப்பால் அவரை நான் பாதுகாக்கணும். ஒருவேளை அறியாமல் உள்ள காலங்களை கத்த விட்டுருவா. கவனி, அதான் வேதம் தெளிவா சொல்றது. இத்தனை வயசுல எங்களை பிடிக்கணும்னு அவருக்கு தெரியும். அப்ப ஏற்கனவே எங்களை பாதுகாத்திருக்கிறார். நாங்கள் தேவனை அறிய முன்பாக, நான் எத்தனை பிள்ளைகள் சொல்ல முடியும், நான் தேவனை அறிய முன்பாக சொல்லி அறிந்த பிறகும் பல நேரம் மரணத்தில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். நான் நீங்கள் நினைப்பேன், தேவனை அறிந்த நாட்கள்ல கிட்டத்தட்ட 3 தடவைகள் மரணத்தில் இருந்து தேவனைகளை மீட்டிருக்கிறார். அப்ப அவருக்கு எங்களை குறித்து என்ன இருக்கு சொல்லுங்க. ஒரு நோக்கம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு.
எத்தனையோ பிள்ளைகள் கற்பத்திலேயே அழிய போற நிலைமையிலிருந்து கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். அப்படினால அப்ப அவர் இடையில எங்களை சந்திக்கையில் எங்களுடைய ஆரம்பம் தொடக்க முடிவுன்னு அவருடைய கருத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட தேவன் வேதம் சொல்லுது, அவர் என்ன சொல்வார், முதிர் வயது வரைக்கும் எங்களை அப்படி செய்து வருவார், இதுவரை சுமந்தவர் எங்களை. அப்ப வேதம் சொல்லுது, மரண பரியந்தம் கர்த்தர் நம்மை நடத்துவார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் மரண பரியந்தம் மட்டும் தேவனங்கள், அதனால் அவர் வாசிக்க தேவையில்லை. மத்தேயு 28:20 ஒரு கடைசி கட்டளை, பிரதான கட்டளை எல்லாம் கொடுத்துட்டு ஆண்டவர் சீக்கிரங்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களில் நான் உங்களோட கூட இருக்கிறேன். அவர்களை கட்டளை கொடுத்து அனுப்பி காண்டு சொன்னார், நான் உங்களோட இருப்ப நீங்க கவலைப்படாமல் கடந்து போங்க. உங்களுடைய வாழ்க்கை முடிவு அல்லது நான் உங்களை அழைத்த நோக்கம் மரண பரியந்தம் என்றால் நம்முடைய வாழ்க்கை முடிகிறது மாத்திரமில்லை, எங்களை குறித்து அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. கவனிங்க, மரண பரியந்தம் என்பது நம்முடைய வாழ்க்கை முடிவை குறித்தாலும் எங்களை அழைத்ததுக்கு அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கா இல்லையா? அப்ப அவர் என்ன சொல்றாண்டா, நான் உங்களை அழைத்த நோக்கம் நிறைவேறி முடியும் மட்டும் நான் உங்களை கைவிட மாட்டேன். ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். அப்ப தேவன் எங்களோட என்ன சொல்வார், எங்களுடைய அன்னிதின வாழ்க்கையில கூட இருப்பார். இதுவரை நடத்தினவர், சாமுவேல் சொல்லும் போது இதுவரை எங்களை நடத்தினவர் என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படினால கவனிங்க, இனிமேலும் தேவன் எங்களை நடத்துவார், எங்களை சுமப்பார், தாங்குவிப்பார், தப்புவித்து இந்த மரண பரியந்தம். மரண பரியந்தம் என்றால் என்ன உங்களுக்கு தெரியுமா? மரணம் வந்து மிக முக்கியமான ஒன்று. மரணம் என்பது மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு பாருங்க, அநேக உடைய மரணங்களை இன்றைக்கு நாங்கள் கேள்விப்படுறோம். மரண செய்தி நேற்று நாளிலும் நாங்கள் ஒரு வேத படிப்பு நடந்தோன்றது ஒரு அருமையான ஊழியக்காரனுடைய தாயார் இறந்து விட்டார். ஒரு இடையில போயிட்டார்கள். நாங்கள் முடிய போய் பார்த்து வந்தோம். போன வாரத்தில் ஒரு பாஸ்டருடைய அம்மா இறந்து போன அவருடைய மகன் பாஸ்டர், மருமகன் பாஸ்டர் எல்லாம் ஊழியம் செய்கிறாங்க. பிள்ளைகளை வளர்த்து அவங்கள ஊழியத்துக்கு கொண்டு வந்த தாயார் நல்ல ஒரு மரணத்தை சந்தித்தார். நீங்கள் ஒரு மரண செய்தியை கேட்கும்போது நாங்கள் என்ன சொல்லுவோம்? நல்ல சாவுன்னு சொல்லுவோம். சில சாவுக்கு என்ன சொல்லுவோம் சொல்லுங்க? நடமுறை வாழ்க்கையோட உங்களோட பேச போறோம். சில மரணத்தை கேள்விப்பட்டா என்ன சொல்லுவோம்? சொல்ல மாட்டீங்களா? ஒன்றுமே ஐயோ பாவம், ஏன் இந்த வயசுல இப்படி அவருக்கு ஒரு மரணம், இவர் இப்ப மறிச்சிருக்கவே கூடாதுன்னு சொல்லுவோம். சில ஆட்கள் சாகும்போது என்ன சொல்லுவோம்? நல்ல சாவு, இதுமே கீழே இருந்து என்ன சொல்லுவோம், இதை விட கூட வருத்தமா துன்பமா வியாதி இறந்து உபத்திரவப்பட இன்னைக்கு தாராளம் சொல்லுவாங்க, நாங்கள் ஒருவர்கிட்டையும் பிள்ளைகள்கிட்ட எல்லாம் இருந்து அவங்களை கஷ்டப்படுத்த மாதிரி போயிடணும் அப்படின்லாம் சொல்லுவோம். அப்ப மரணத்திலையும் நல்ல சாவு கெட்ட சாவு எல்லாம் இருக்கா இல்லையா? அப்ப தேவன் எங்களை முன்குறித்து நாங்கள் மறிக்கைக்கு நல்ல மரணத்தை மறிக்கவும் சொல்ற, நல்ல மரணத்தோடு கூட நாங்கள் பூமியில கண்ணை மூட வேண்டும். அப்ப கவனிங்க, சில நேரம் சிலாக்கள் செத்தா என்ன சொல்லுவோம், இது இருக்கிறத விட செத்ததே நல்லது சொல்றோமே இல்லையா? இது இருந்து செய்த அட்டகாசம், இது இருந்து படுத்தின பாட விட சுட்டு போனது நல்லது, இருந்து என்ன செய்ய நல்ல பலவீன உபத்திரம். இப்படி இது இந்த உலக வழக்கத்தின்படி நான் சொல்றேன். இதெல்லாம் என்னுடைய செய்தி. இப்ப கவனிங்க, இப்படி இந்த உலக வழக்கத்தின்படி நாங்கள் என்ன செய்யறோம், காரியங்களை சொல்லுகிறோம். சில மரணங்களுக்கு எங்களுக்கு பதிலே கண்டுபிடிக்க முடியல. உண்மையில முடியுமா முடியாதா? இந்த வயசுல ஏன் இந்த பிள்ளை மறித்தது என்று நமக்கு தெரியாது. அது ஆண்டவருடைய சில பகுதிகளை நாங்கள் அதுக்கு தீர்மானம் நியாயம் தீர்க்கங்களால முடியல. அப்ப இந்த மரணம் என்பது அருமையான தேவ பிள்ளைகளே மிகவும் ஒரு முக்கியமான காரியம் என்பதை நீங்க மறக்கக்கூடாது. வேதத்துல பாத்தீங்கன்னா அநேக பரிசுத்தவான்கள் அவர்களுடைய ஓட்டத்தை பூர்ண ஆயுசோட ஓட முடிச்சிருக்கிறார். கடந்த காலத்தில் எங்களுக்கு தெரியும், வெள்ளிக்கிழமை குறித்து தெரியும். வெள்ளிக்கிழமை தெரியும் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பூர்ண ஆயுஷ் ஒரு தேவ மனிதனா மறித்தார். அமெரிக்காவில் பெரிய காரியம். அவர் ஒரு முறை கேள்வி கேட்டார்களா, நீங்க ஜனாதிபதியா ஏன் எலெக்ஷன்ல நிற்க கூடாது, நின்றா கண்டிப்பா அந்த தேசமே அவரை தெளிந்தெடுக்கும். அவர் சொன்னாலும் அந்த ஜனாதிபதியை விட பெரிய பதவியில நான் இருக்கிறேன், எனக்கு இதுனா ஒரு சிம்பிள் பதவி. அவரை இந்த தேசமே அவரை அங்க ஜனாதிபதியா வந்து அவரை போய் ஜெபம் பண்ணிட்டு தான் வருவாங்க. அந்த தேசம் அப்படி பரிசுத்தவான்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ரொனால்ட் பொங்கிய தெரியும், ஏமன் தேசத்துல பெரிய ஊழியர்கள், ஆப்பிரிக்காவுடைய பெரிய எழுப்புதல், அப்படி எத்தனையோ பரிசுத்தவான்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சிலர் பூரண ஆயுஷோடு மறித்திருக்கிறார்கள். அது அவருடைய அர்த்தம் என்னென்றால் தேவன் அவர்களை அழைத்த நோக்கத்தை என்ன செய்வாங்க, ஓடி முடித்திருக்கிறாங்க. பவுல் என்ன சொல்லுகிறார், நாம் விசுவாசத்தை அவர்கள் நீங்க தெளிவா வாசிச்சு பாத்தீங்கன்னா அவர் மரணிக்க போற நேரம் அவர் அதை புரிந்து கொண்டவரா சொல்றார், நான் ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல். அப்ப பாருங்க, ஒரு நீடித்த ஆயுஷ் என்பது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல உண்டு. அதை மறைக்காதீங்க. நாங்க 30 வயது மட்டும் இனி இருந்து என்ன செய்யறோம், செஞ்சுட்டா நல்லதுன்னு நிறைய பேர் சொல்றீங்க. அப்படி சொல்லாதீங்க. காலத்துக்கு முன்னே சாகக்கூடாது. நீடித்த ஆயுஷ் கத்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதனால மரண பரியந்தம் நாங்க என்ன சொல்றோமா, தேவன் எங்களை நடத்துவார் என்று வேதம் தெளிவா சொல்லுகிறது. காலத்துக்கு முன்னே மறிக்க கூடாது. வேதத்துல சில மனிதர்கள் காலத்துக்கு முன்னே யார் மறிப்பார்கள் தெரியுமா?
காலத்துக்கு முன்னே மறிக்கிறவர்கள் துன்மாக்கள் மறிச்சிருவாங்க. வேதம் சொல்லுது, அட்டகாசம் பண்றவர்கள், அநீதி செய்பவர்கள், தீமை செய்பவர்கள், கர்த்தருக்கு பிரியம் இல்லாதவர்கள் எல்லாம் எப்ப மறிச்சிருவாங்க சொல்லுங்க? காலத்துக்கு முன்னே மறிச்சிருவாங்க. அவங்களுக்கு இன்னும் கனகாலம் இருக்கலாம், ஆனால் அவங்க செய்யற அநியாயத்துக்கு அளவில்லாம கர்த்தர் அழிச்சிருவாங்க. பாருங்க, சோதோம் குமரா பட்டணத்தை சொன்னதுக்கு இருந்து நான் ஒன்றுமே எடுத்துலாம் நோட்ஸ் பார்த்துட்டு அப்படியே ஆண்டவர் சொல்ல குறிச்சு வச்ச வசனங்கள் தான் அவங்களோட பேசப்படுறது. சோதோம் குமரா பட்டணத்தை ஆண்டவர் பார்த்தார், பாவம் செய்து மனிதனை படைத்ததுக்காக தேவன் மனஸ்தாபப்பட்ட என்ன செய்தார்? ஆபிரகாமை பார்த்து சொல்றார், இந்த சோதோம் குமராவை அழிக்க போறேன், அவர்களை துன்மார்க்கம் எல்லாம் தேவனுடைய சந்நிதிக்கு வந்துச்சு. அதனால ஆண்டவர் என்ன செய்தார்? அப்பொழுதும் ஆபிரகாம் ஆண்டவரோட போராடுகிறான். ஒருவேளை 50 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ? அப்படி போராடி அவன் 10ஓட நிப்பாட்டிட்டான். இல்லைன்னா ஆண்டவர் ஒரு நீதிமான் இருந்து கேட்டிருந்தா ஒருவேளை ஆண்டவர் பதில் கொடுத்திருப்பார். அந்த பட்டணத்தை கர்த்தர் அழிச்சார். அப்ப மரணம் பரியந்தம் எங்களை நடத்துகிறவர். ஒரு மனிதன் பிறக்கிறதும் மறிக்கிறதும் தேவனுடைய தீர்மானம் என்பது நமக்கு தெரியும், உண்மைதான். நான் இத்தனை வயசுல சாக வேணும் என்பது அவருடைய திட்டம். ஆனா வேதம் சொல்லுது, நான் வடிவ கவனிங்க, காலத்துக்கு முன்ன மறிக்க முடியும். உங்களுக்கு என்ன ஒரு 50 வயசை கர்த்தர் வச்சிருந்தாலும் அதுக்கு முதல் நீங்க மறிக்கிறது உங்களோட கையில இருக்கு. என்ன பாச புதுசா ஒரு பிரசங்கம் சொல்லிங்களுக்கு கேட்காங்க, அப்படி ஒரு புது பிரசங்கம் இல்லை, இது உண்மை. நாங்க கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் தேவன் எங்களை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவார். அல்லது நாங்க நீடித்த ஆயுசோடு மறிக்கிறது கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். ஒரு சில பிள்ளைகள், நான் தவறா சொல்ல, ஒரு சில ஊழியர்கள் இளம் வயதுல மறித்திருக்கிறார்கள், அது நமக்கு தெரியாது. கர்த்தருக்கும் அவர்களுக்கும் ஒருவேளை அவர்களுடைய இளம் வயதுல அவர்கள் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டு ஒருவேளை ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். அது கர்த்தர் ஏனோக்கி எடுத்துக்கொண்டார். ஒரு சில பரிசுத்தவான்கள் அது கர்த்தரிடத்துல பதிலுக்கு. நான் பிரசங்கம் என்பது பொதுவானது. ஒரு மனிதன் நீடித்த ஆயுசோட மறிக்கிறது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதுதான் உண்மையான ஆசீர்வாதம், கர்த்தருடைய கரத்தில் உண்டு. அல்லது நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவனங்களை அழைத்த நோக்கத்தை நாங்கள் ஓடி முடிக்கும் மட்டும் தேவனங்களை நடத்துவார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சில வசனங்களை வாசிப்போம். பிரசங்கி புத்தகத்துல வாசிக்கலாம் சில காரியங்களை. 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பிரசங்கி புத்தகம் 7ஆம் அதிகாரம். பிரசங்கி புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. 7ஆம் வசனம் வாசிங்க. 7ஆம் அதிகாரம். ஓகே, வாசிங்க. சரி, பரிமள தைலத்தை பார்க்கிறோம். ஜனன நாளை பார்க்கிறோம். ஜனன நாள் என்ன? அந்த ஜனனம் என்றா திரும்ப அது பேரை சொல்லி ஜனனம் என்றா மனிதனுடைய ஜாதகத்தில எல்லாம் ஜனனம் எழுதியிருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். ஓகே, ஜனன நாளை பார்க்கிறோம், மரண நாளை நல்லது. என்னடா மரண நாள் நல்லதா? அது என்னத்துக்கு சொல்றாருன்னா, கீழே வாசிச்சு பாருங்க. விருந்து வீட்டுக்கு பாருங்க. அப்ப ஆண்டவர் சொன்னார், துக்க வீட்டுக்கு ஒரு கொண்டாட்டத்துக்கு போவது தவறில்லை, ஆனா மரண வீட்டுக்கு நாங்கள் போவது நல்லது. ஏன்னா இதிலே சொல்லுங்க, எல்லா மனுஷருடைய முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை என்ன செய்வான்? தன் மனதில் சிந்திப்பான். ஒரு மரண வீட்டுக்கு நான் நாட்கள் உண்மையில பார்த்தா நிறைய மனிதர்கள் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய நம்முடைய ஜனங்கள் இந்த தேசத்தில் இருக்கிறதுனால வயது வந்தவர்கள் எல்லாம் ஒவ்வொரு மரணத்துக்கு போகும்போது வேதம் சொல்லுது, எங்களுடைய மரணத்தை குறித்து சிந்திக்க முடியும். நாங்களும் இப்படி பாருங்க, ஒரு மனிதர் மறிக்கிற அந்த மரணம் நம்மளுக்கு போன வாரத்தில் சொன்னேன், மிக முக்கியமானது. ஒரு மனிதர் மறித்து அன்றைக்கு போன ஒரு தாயாரை குறித்து சொன்னேன். எத்தனையோ பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிற பழைய ஆதியில் இருந்த பல ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாரையும் அன்றைக்கு கண்டோம். எல்லாம் ஆதியில ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த தாயார். அப்ப அந்த மரணத்தில் அவங்க பேசிக்கொண்டாங்க, உண்மையில பேசினாங்க, நல்ல ஒரு மரணத்தை சந்தித்தாங்க. அவங்க கர்த்தருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்து முடித்தாங்க. இதுதான் ஒரு நல்ல செய்தி. அங்க போகும்போது மனிதனுடைய முடிவு விளங்கும். அப்ப நாங்க எங்களை குறித்து சிந்திப்போம், நாங்க எப்படி மறிக்க போறோம், மறிக்கும் போது கர்த்தருக்காக நாங்க என்னத்தை செய்து முடிக்க போறோம், அவருடைய சித்தத்தை செய்து முடித்தோமா, தேவன் எங்களை இன்னும் வழி நடத்துவாரா, இன்னைக்கு நாளைக்கு நம்ம மரணம் வந்துருமா என்று எல்லாவற்றையும் சிந்திக்கும் போது நாங்கள் எங்களோட வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா அப்படின்னு சொல்லி சிந்திச்சு நாங்கள் கர்த்தருக்கு பிரியமா நீதிமான்களா பரிசுத்தவான்களா வாழ்ந்தமா இருந்தால் எங்களோட ஆயுஷ் நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுப்பார். அதான் உண்மை. பாருங்க, அந்த அதிகாரத்தில் தொடர்ந்து சில வசனம் வாசிப்போம். 8ஆம் வசனம் வாசிங்க. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிறோம், அது முடிவு நல்லது. பாருங்க, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், முடிவு நல்லது அல்லது முடிவு தான் முக்கியம். நாங்க பிறந்தது பெரிய காரியம். இதை கவனிங்க, பிறந்தது பெரிய
விஷயமே கிடையாது. பிறந்தது நல்லதுதான். நாங்கள் எல்லாரும் பிறக்கிறோம். நாங்கள் சொல்லுவோம் பிறக்க பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளை தான் பிறக்குது, அதெல்லாம் நல்லது உண்மைதான். பிறக்கிறது முக்கியம் இல்லை, மறிக்கிறது தான் முக்கியம். மறிக்கிறது முக்கியம் இல்லை, எப்படி மறிக்க போறோம் என்பது முக்கியம். அதில் வாழ்க்கை முடிஞ்சிடும். அப்ப பிறக்கும் போது நாங்கள் எப்படி பிறக்கிறோம் இல்லை, நாங்கள் மறிக்கும் போது பரிசுத்தவானாக அல்லது தேவனுடைய பிள்ளையாக அவர் எங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை திட்டத்தை நிறைவு செய்து மறிச்சாதான் அந்த மரணத்தில் ஆசீர்வாதம் இருக்கும். அதுதான் மிக முக்கியம். நாங்கள் இன்றைக்கு மறிக்கலாம், நாளைக்கு மறிக்கலாம், எப்பொழுதும் மறிக்கலாம். பாருங்க, இதிலேயே தொடர்ந்து ஒரு சில வசனம் வாசிக்கும். 15 வாசிங்க, 15, 16, 17. பாருங்க, இவை எல்லாவற்றையும் என் மாயையின் நாட்களில் கண்டேன். பாருங்க, தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமானும் உண்டு, தன் பாவத்திலே நீடித்திருக்கிற பாவியும் உண்டு. மிஞ்சின நீதிமானா இராதே, உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும்? மிஞ்சின துஷ்டனா இராதே, அதிக பேதையுமா இராதே. பாருங்க, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் அப்படின்னு வேதம் தெளிவா சொல்லுது. காலத்துக்கு முன்னே சாக முடியுமான்னா சாக முடியும். அவர்கள் என்ன சொல்ல, நாங்க கர்த்தர் எங்களுக்கு செய்ய எங்களை அழைத்த நோக்கத்தை புரிந்து கொண்டு தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையில இருப்போமா இருந்தால் தேவன் எங்களை மரண பரியந்தம் நடத்துவான். சொல்லுங்க, எங்களுடைய வாழ்க்கை எப்போ முடியணும் மட்டும் அவருக்கு தெரியும். அநேக பரிசுத்தவான்களை நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் எல்லாம் பரிபூரணத்தோடு தங்களுடைய காலத்தை ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க நேரம் இல்லை. இப்ப வேதம் தெளிவா சொல்லுது, உன் காலத்துக்கு முன்னே சொல்லுங்க, நீ ஏன் சாக உங்களை சாக பற்றி பயப்படுத்த நான் வரையில. இன்றைக்கு இருக்கிற நாங்க நம்முடைய மரண பரியந்தம் எங்களை தேவன் நடத்துவார் என்கிற ஒரு விசுவாசம் நம்ம இருக்கோம். நான் இத்தனை மரணத்துக்கு போய் யோசிப்பேன், ஆண்டவரே நாங்கள் மறிக்கும் போது நாங்கள் பரிசுத்தவான்களாக எங்களை இந்த பூமியில் அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் மறிக்கக்கூடாது. எத்தனையோ மனிதர்கள் அருமையான தேவ பிள்ளைகள் அவருடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கல, மன்னிச்சுகளும் ஓடி முடிக்கல. ஏனென்றால் தேவன் அவளை நடத்தி கொண்டு வரும்போது அவர் தேவனுடைய வழிநடத்தல போகாமல் இருந்தா, விட்டுட்டா, அந்த அதுக்கு மேல அவருடைய வாழ்க்கை முடிந்துவிடும். அவள் மறிக்கும் போது என்ன செய்யணும்? தேவ சித்தத்தின்படி மறிக்க மாட்டார். அவர்கள் வேதத்துடைய காலத்துக்கு முன்னே மறித்து போயிடுவார். துன்மார்க்கருடைய வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்லுது, துன்மார்க்கனுக்கு அந்த தீங்கு நாளுக்காய் படைத்திருக்கிறார். அவள் துன்மார்க்கம் பண்ணி, அதனால நீங்க இதெல்லாம் பார்க்க நேரம் இல்லை, வேதத்துல வாசிச்சு பாருங்க. உதாரணமா பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வரும்போது அவர்களை எங்க கொண்டு போனார்? பாலத்தேரும் ஒருவரை கானானுக்கு கொண்டு போய் அங்கே அவர்கள் வாழ்ந்து ஜீவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? அவர்கள் வனாந்திர வாழ்க்கையில சொல்லுங்க கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். வனாந்திரத்தில் ஆண்டவர் சொன்னார், அவங்களுடைய சவங்கள் எல்லாம் வனாந்திரத்தில் விழும் என்று சொன்னார். அது ஒரு ஆசீர்வாதமான தேசத்துல போய் அவர்கள் இன்னும் வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனா தேவன் என்ன செய்தார்? அவர்களை வனாந்திரத்திலே அழித்து போட்டார். அப்ப நீங்க கேட்கலாம், தேவன் காலத்துக்கு முன்னே அழிக்க முடியுமானா முடியும். அவருடைய கருத்தினால் எல்லாம் இருக்கு மரணம். ஆனால் நாங்கள் என்ன சொல்லணும்? அந்த மரண பரியந்தவர்களை தேவன் நடத்துகிறார். அந்த நடத்துதலுக்கு எங்களை விட்டு கொடுத்து நாங்கள் வாழுவோமா இருந்தால் எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையை கர்த்தர் என்ன சொல்வார்? தன்னுடைய சித்தத்தின்படி செய்து முடிப்பார். ஆனால் அப்படின்னால வேதம் அதனால் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினால் இந்த ஆத்துமாவுக்கு நஷ்டம் விளைவித்து அவனுக்கு லாபம் இல்லை. இந்த மரண பரியந்தம் தேவன் நம்ம நடத்துவார் என்பதில் நான் ஜெபிக்க நான் உணர்ந்ததை சொல்றேன். சரியா பிள்ளையெல்லாம் தெரியல. இந்த மரணம் தான் மறிக்கும் போது தான் நாங்கள் நரகத்துக்கு போறோமா நித்தியத்துக்கு போறோமான்றதை தீர்மானிக்க போகுது. அந்த மரண பரியந்தம் எங்களை தேவன் நடத்துவாருன்னா அதுக்கப்புறம் உள்ள முடிவு அவருடைய கருத்துல இருக்கு. தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய மரணம் முடிஞ்சா நிச்சயமா நாங்கள் எங்க போவோம் சொல்லுங்க? தேவ ராஜ்யத்துக்கு போவோம். அவருடைய சித்தம் இல்லாம காலத்துக்கு முன்னே தேவன் எங்களை எடுத்துக்கொள்ள தீர்மானிப்பாருன்னா ஒருவேளை எங்களை மரணம் எங்க போவோம்டா தேவ ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆனால் அப்படினால எங்களோட ஓட்டத்தை ஓடி நாங்கள் தேவன் நியமிச்சதை நாங்கள் ஒவ்வொருவரும் ஓடி முடிப்போமா இருந்தால் தேவன் அதோடு எங்களோட இருப்பார். அப்பொழுதுதான் எங்களோட மரணம் எங்களை நித்தியத்துக்கு நிச்சயமா கொண்டு போகும். அது மிக மிக முக்கியமானது. நீதிமொழியில வாசிக்கத்துல 14 சொல்லுது, தீங்கு நாளுக்காக தேவன் துன்மார்க்கனை படைத்திருக்கிறார். அப்ப கவனிங்க, அப்படியான அருமையான தேவனுடைய மரண பரியந்தம் அல்லது நீடித்த ஆயுஷோடு நாங்கள் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஒரு மனிதனை பாருங்க, ஆண்டவர் யாக்கோபை குறித்து சொல்லும் போது சொன்னால், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுகிறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் பண்ணா, உன்னை என்ன நோக்கத்துக்காக அழைத்தனோ அதை செய்து நிறைவேற்றும் மட்டும் நான் உன்னோட கூட இருப்பேன். இப்ப கவனிங்க, அன்றைக்கு எங்களை பார்த்த ஆண்டவர் சொல்ல ஒரு காரியம், எங்களை அழைத்த நோக்கம் நிறைவேறும் மட்டும் மரண பரியந்தம் தேவன் எங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. நாங்கள் அதுக்காண்டி தான் ஆண்டவரை நம்புகிறோம், அவரை விசுவாசிக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நான் ஆண்டவரை உம்முடைய சித்தத்தை செய்ய நாங்கள் மதிக்கக்கூடாது.
மரணம் எல்லாருக்கும் பயம். யாருக்காவது மறிக்க விருப்பம் இருக்கிறீங்களா? யாருக்குமே மறிக்கிறதுக்கு விருப்பமே இருக்காது. ஆனால் அப்போ மரண பரியந்தம் தேவன் எங்களை நடத்தப்படும். அவர் நீங்க பாருங்க, அநேக பரிசுத்தமாக நான் சொல்ல இல்லை, ஒரு சிலர் ஒருவேளை ஏற்கனவே இளைய வயதில் மறிச்சா அதை பற்றி நான் சொல்லல. அநேக பரிசுத்தவான்களுக்கு தெரியும் நாங்கள் அவருடைய எப்போ ஆண்டவர்கள் எடுக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கு மறிக்க வச்சு பரிசுத்தமான சரித்திரத்தை வாட்சி பாருங்க. பிள்ளைகள் நான் கூப்பிட்டு சொல்லுவாங்க, கத்தரின் எடுக்கப்படா, இன்றைக்கு நான் போக்குறேன் அப்படி சொல்லி ஜெபிச்சு மறிச்ச பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அதுதான் உறைவான ஒரு ஆசீர்வாதம். அந்த மரணம் எங்களை என்ன செய்யும் என்றால் தேவன் ஆச்சரியத்துக்காக கொண்டு போகும். இப்போ காலத்துக்கு முன்னே நாங்கள் மறிக்கக்கூடாது. ஏனென்றால் கத்தருக்கு பிரியம் இல்லாமல் அநியாயம் செய்து அவருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கிற வாழ்க்கை என்ன செய்யும் என்றால் காலத்துக்கு முன்னே கொண்டு போயிருப்பார். ஈசாக்கை குறித்து வசனம் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 35ஆம் அதிகாரம். நிறைய பரிசுத்தவான்கள் இப்போ மறித்தாங்க. ஒரு மனுஷனை மாத்திரம் ஒரு காற்று. 35ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 35:28 வாசிங்க. 35:28 28-29 வாசிங்க. ஓகே, 28-29 ஓகே. பாருங்க, ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். நீங்க பாருங்க, சில பரிசுத்தவான்களை குறித்து எழுதப்படும் போது இப்படி தெளிவாக எழுதியிருக்கு. அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டார். அநேக பரிசுத்தவானுடைய மரணத்தை குறித்து எழுதப்பட்டிருக்குது. சவுல் ராஜா மரிக்கும் போது எப்படி மரிச்சான் என்று நமக்கு தெரியும். ஒவ்வொரு மனிதனுடைய மரணத்தை குறித்து கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். மோசே ஆண்டவர் 80 வயது உள்ளவனாய் மரிக்கும் போது அவனுடைய திட்டம் வேற. பாருங்க, மோசே 80 வயதுல மரிக்கும் போது வேதம் சொல்லுது அவனுக்கு இருந்த பலனிலும் ஒன்றுமே குறையலை. நீங்க வாசிக்க நேரம் இல்லை. 80 வயசுல மோசே மரிக்கும் போது வேதம் தெளிவா சொல்லுது அவனுக்கு இருந்த பலன் ஒன்றும் குறையப்படாம அவன் என்ன செய்தானா மரித்தான். முடிஞ்ச பாருங்க, இந்த யோசுவா புத்தகத்துல அதுக்கு முன்பாக இருக்கிறது. அப்ப கவனிங்க, அப்ப யோசுவா அந்த மோசே மரிக்கும் போது இப்படி அநேக பரிசுத்தவான்களை குறித்து வேதத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது நாங்க பார்க்கலாம். அப்ப அது தேவனுடைய திட்டம் முடிஞ்சுது. அதுக்கு அங்கால தேவன் என்ன சொல்றார், யோசுவாவை கொண்டு வித்தியாசமாய் நடத்தப்படுறபடினால அந்த இதோடு கூட மோசே அங்கே மரித்து விடுகிறத நாங்கள் பார்க்கிறோம். மோசே 80 120 வயது. நான் மறந்து சொல்றேன், மோசைக்கு 40 வருஷம் இருந்தது. 120 வயதுல மரித்தார். 80 வயதுல வாசிக்கும். அந்த உபாகம புத்தகத்தை கடைசி புத்தகம் எடுத்துக் கொள்ளுங்க. 34ஆம் அதிகாரம். 80 இல்ல 40 வருஷம் 3 தடவை அவருக்கு இருந்தது. 120 வயதுல மரித்தவர். 34ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 5ஆம் வசனம் வாசிங்க. 5லிருந்து வாசிங்க. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தார். அதான் மிக முக்கியம். எப்படி மரித்தான்? ஆண்டவர் அவனுக்கு நேரத்தை குறித்து எடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த மரண பரியந்தம் தேவன் அவனோடு கூட இருந்தார். அவன் செய்ய வேண்டிய எல்லா தேவன் நியமித்த ஓட்டத்தை அவன் ஓடி முடிச்ச பிறகு தேவனுடைய வார்த்தையின்படி மரித்தான். அவர் அவனை சொல்லு வாசிங்க. பாருங்க, இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு மனிதனை அடக்கம் பண்ணினது ஆண்டவர் தான். மோசே மாத்திரம் தான். ஏனோக்கு காணப்படாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டான். ஓகே, மோசே அடக்கம் பண்ணாரு. மோசை செத்த வீட்டு பிரதர் போயிடும். அடுத்தாங்க ஆண்டவரே அவனை மறிச்சு ஆண்டவரே அவனை கொண்டு அடக்கம் பண்ணார். 2 வரைக்கும் மோசே எங்கே அடக்கம் பண்ணான்னு ஒருவருக்குமே தெரியாது. சாது சுந்தர் சிங்கை குறித்து எங்களுக்கு தெரியும். பெரிய பரிசுத்தவான். அவர் திபெத்தில் மற்ற அநேக வட இந்தியாவிலாம் ஊழியர்கள் செய்தார். அவர் இப்படித்தான் போய் மறிச்சுட்டார். அவர் எங்கே மறித்தார், அவரை யாரும் அடக்கம் பண்ணாரு ஒருவருக்குமே தெரியாது. அப்படி வாழ்ந்த ஒரு பெரிய பரிசுத்தவான். அப்போ இந்த மோசையை வேதம் சொல்வது கர்த்தருடைய வார்த்தையின்படியே மறிச்சார். நாங்கள் பிறந்தது ஆண்டவருடைய சித்தம் மாத்திரமில்லை, மறிக்கிறதும் அவருடைய நேரம் சரியா மறிக்கணும். காலத்துக்கு முன்னே நாங்கள் மறிக்கக்கூடாது. பாருங்க, அடக்கம் பண்ணினால் வாசிங்க இந்நாள் வரைக்கும் இந்த டூரிஸ்ட் எல்லாம் போறாங்க இஸ்ரவேலுக்கு. அந்த கல்லறை, இயேசு கிறிஸ்துடைய கல்லறையை கூட பார்க்க, மோசையுடைய கல்லறையை பார்க்க யாரும் போயில எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அப்ப கவனிங்க, அவனுடைய கல்லறை பிரேத குழியை ஒருவனும் இந்நாள் வரைக்கும் அறியான். மோசை மறிக்கிற போது வாசிக்கிறது பாருங்க, அவன் கண் இருள் அடையவும் இல்லை, அவன் வேலன் குறையவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்காக என்ன செய்தார்கள்? 30 நாள்
அல்லது சுத்தம் கொண்டாடினார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு மரணம் இது என்னுடைய செய்தியில இப்ப ஞாபகம் சொல்ற கவனிக்க. அப்ப மரண பரியந்தம் தேவன் மோசைக்கு கூட இருந்து நடத்தினாரா இல்லையா? நடத்தினார். இப்படி இதுதான் நம்முடைய வாழ்க்கை. தேவனை நம்புற விசுவாசிக்கிற பிள்ளைகளாகி நாங்க தேவனங்களை கைவிட்டு விடுவாரோ, எங்களுடைய எதிர்காலம் எப்படி போகும், எங்களுடைய வாழ்க்கை எப்படி போகும் என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி இருந்தா நாங்கள் கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்தா, அவருக்கு உண்மையா இருந்தா, கீழ்ப்படிந்து வாழ்ந்தா, நாங்கள் காலத்துக்கு முன்ன தேவன் எங்களை எடுத்துக்கொள்ளவே மாட்டார். எடுப்பாரா? கடைசி மட்டும் எடுக்க மாட்டார். ஆனபடினால அந்த ஓட்டத்தை நாங்கள் என்ன சொல்ல ஓடி முடிப்போம் என்று வேதம் சொல்லும். தாவீதை குறித்து கூட அப்படி வாசிக்கிற வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மரண பரியந்தம் என்றால் ஒன்றில் தேவன் நியமித்த நாள் அல்லது தேவன் எங்களை நியமித்த ஊழியம் அல்லது அவர் எங்களை கொண்டு அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவதை குறித்து அப்போஸ்தலர் புத்தகம் 13:36 வாசிங்க. அப்போஸ்தலர் 13:36 அப்போஸ்தலர் 13:36 புதிய ஏற்பாடு 181. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து அவன் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு. அப்ப மரண பரியந்தம் என்றா கவனிங்க, எங்களுக்கென்று தேவனோட ஊழியத்தை நியமித்திருந்தா அந்த ஊழியத்தை ஓடி முடிக்கும் என்று கர்த்தர் எங்களோட இருப்பார். அதுதான் மரண பரியந்தம். இந்த பூமியில நாங்க எங்களை அவர் என்ன நோக்கத்துக்காக தெரிந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறும் மற்றும் மரண பரியந்தம் என்றா மறிக்கிற மட்டுமல்ல, அது அர்த்தம் ஆவிக்குரிய அர்த்தமா தான். அப்ப தாவீது எப்படி இருந்தானா, தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தான். தாவீதை குறித்து தேவன் என்னத்தை நியமிச்சாலும் அதை செய்து முடித்தான். அப்ப கவனிங்க, நம்முடைய மரணம் கர்த்தருடைய கருத்துல உண்டு. தேவன் எங்களுக்கு நியமித்ததை செய்து முடிக்கும் மற்றும் அவர் எங்களோடு கூட இருப்பார். ஆனா எங்களோட வாழ்க்கை நாங்கள் எப்படி வாழ்கிறோம் என்கிற வாழ்க்கையை பொறுத்து தான் அந்த காரியம் சம்பவிக்கும். நாங்கள் அவருக்கு பிரியமா வாழ்ந்தா மாத்திரம்தான். ஏனென்றா கவனிங்க, ஒரு வசனம் பாருங்க, வேதம் சொல்லுது. ஒரு வசனம் வேதத்தை வாசிப்போம். எபேசியர் புத்தகம் 6:1-2 வாசிங்க. எபேசியர் 6:1-2 உதாரணத்துக்காக காட்டுறத எபேசியர் 6:1-2 வாசிங்க. பிள்ளைகளே கீழ்ப்படியுங்கள், இது நியாயம், உனக்கு நன்மை உண்டாயும் இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயை கனம் பண்ணுவாயாக. நான் என்ன சொல்ல வரேன், இப்ப தகப்பன் தாகிய பிள்ளைகள் கீழ்ப்படுகிறத குறித்து என்னுடைய பிரசங்கம். இந்த வார்த்தையில என்னத்தை புரிந்து கொள்றோம் என்றா கவனிங்க, நீ உன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் போது உனக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க. உன் வாழ்நாள கர்த்தர் என்ன சொல்ல, ஆயுசு நாட்களை என்ன அதில் இருக்குது, உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு. அப்படியான நாட்கள் நீடித்திருப்ப ஒரு பெற்றோரை கனம் பண்ணாதவர்கள் என்னவாங்க, சீக்கிரத்துல போயிடுவாங்க. சொல்லுது. அப்ப தேவன் நியமிக்கிற நாட்களுக்கு உன தாய் தகப்பனை கனம் பண்ணி கீழ்ப்படிஞ்சு நீ அவர்களுக்கு வாழாம இருந்தா, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாம இருந்தா ஆயுஷ கையை அடித்துருவாருண்டா, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருந்தா அதுக்கு முறை எடுத்துருவார். நான் சொல்றது. அப்ப நீடித்து இருப்பதற்கு அப்ப தாய் தகப்பனை கனம் பண்ற பிள்ளைகளுக்கு இன்னும் ஆயுஷ நாட்களை கொஞ்சம் கூட்டி கொடுப்பார். கீழ்ப்படியாதவர்களுக்கு ஆயுஷ் என்ன செஞ்சுவார், கர்த்தர் குறைப்பார். அவருடைய கருத்துல எல்லாம் இருக்கு. நான் சொன்ன சரிதான், அவருடைய கருத்துல இருக்கு. அப்ப எங்களை அழைத்த நோக்கம் மட்டும் நிறைவேற்றும் மட்டும் அவர் எங்களோட இருந்து நடத்துவார். நாங்கள் அதுக்கு பிரியமா பரிசுத்தமா உண்மையா நாங்கள் வாழுவோமா இருந்தா தேவன் நிச்சயமா எங்களை என்ன செய்வார், தேவன் நடத்துவார். அது மிக முக்கியமானது என்ன, நாங்கள் நீதிமானா வாழணும். சொல்லுங்க, என்ன செய்யணும், நீதிமான்களா வாழ. இப்ப நாங்கள் ஒரு சில 4 காரியம் சுருக்கமா சீக்கிரமா சொல்ல போறேன், சொல்லி முடிக்க போறேன். இது எனக்கு ஆண்டவர் பேசின செய்தி சரியா பிள்ளையான தெரியல. நீங்க வசனத்தின்படி உங்களுக்கு சொல்றேன். இது வேற இடத்துல அப்படி செய்தி கேட்கிறேன். ஆண்டவரோட பேசுனதை மாத்திரம் கற்றுக்கொள்வோம். முதலாவது, அப்ப எங்களோட ஆயுசு நாட்கள் நீடித்ததா இருக்க அல்லது மரண பரியந்த தேவனங்களை அவர் நியமித்த காலத்தில் நாங்கள் மறிப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதான் மிக முக்கியம். இப்ப நீங்க கேட்பீங்க, நீடித்த ஆயுசு, இது ஒரு புது பிரசங்கமா இருக்குமா, அது நிறைய வயசுல இருக்கிறதுக்கு இப்படி அது சொல்லுவாங்க. பிளட் பண்ணுறதுக்கு ஏதோ எல்லாம் சாப்பிடணும். அதே போல அப்படி இருக்குது, அந்த சாப்பாடுலேயே அப்படி இருக்கு. நல்ல இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்றோம். பாருங்க, பழைய காலத்து மனிதர்கள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய ஆயுஷ் நாட்கள் இருக்கலாம். ஏன் சொல்லுங்க, ஆமாம், அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் அப்படி இருக்கு. அதுக்கேற்ற விதமா இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம், அள்ளி பசியோட அள்ளியெல்லாம் போட்டு 4 கோப்பஸோட சாப்பிட்டு பிறகு என்ன வருத்தம், எல்லா வருத்தம் நமக்கு வந்து சுகர் வருத்தம், அந்த வருத்தம், இந்த வருத்தம் சீக்கிரமா போயிடும். அப்ப நாங்கள் சாப்பாட்டுல கவனம் இல்லாமல் இருக்கும்போது ஆயுசு போயிடுமா, போயிடாதா, போயிடும். கர்த்தர் தான் அந்த நேரத்தை எடுத்துக்கொள்றார். ஆனா அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் ஓடுறோம்டா, அதிலேயும் எங்களுக்கு ஒரு ஞானம் தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா.
அப்ப ஆயுசு நாட்களை நீடிச்சு கொள்ள முடியாம இருக்கிறதுக்கும் எங்களிடத்திலையும் சொல்லுங்க சில காரியங்களை நாங்க செய்ய முடியாதா? செய்ய முடியும். அப்ப முதல் 4 காரியம் சீக்கிரமா பார்க்க போறோம். முதலாவது, நாங்கள் ஆண்டவர்களுடைய வாழ்க்கை ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு எனது தேவனுடைய சித்தத்தின்படி நாங்கள் மறிக்கும் மட்டும் நீதிமான வாழணும். சொல்லுங்க, எப்படி வாழ வேணும்? நீதிமான்களாய் வாழணும். நீதிமான்களாய் நாங்கள் வாழணும். வசனம் வாசிக்க போறோம். எசேக்கியேல் புத்தகத்துல ஒவ்வொரு பொயின்ஸுக்கும் ஒரு வசனம் சீக்கிரமா உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். நீதிமான வாழ்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்வார் என்றால் காலத்துக்கு முன்னே எடுத்துக்கொள்ள மாட்டார். எசேக்கியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். பழைய ஏற்பாடு புத்தகம் எசேக்கியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 21 மட்டும் வாசிக்கப்படும். எசேக்கியேலின் புத்தகம் 3ஆவது அதிகாரம் 17லிருந்து 21 மட்டும் வாசிப்போம். 960 பழைய ஏற்பாடு. மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. சாகவே சாவாயவே நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்தப்பழியை உன் கையிலே கேட்பேன். நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியை விட்டு திரும்பாமல் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீ ஒன்றால் உன் ஆத்மாவை தப்புவிப்பார். ஒரு துன்மார்க்கனா இருக்கிறவனை ஆண்டவர் இந்த பூமியில வச்சிருக்க விரும்ப மாட்டார். கவனிங்க, துன்மார்க்கமா வாழ்கிறவர்கள், அநியாயம் செய்கிறவர்கள், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியாது, அதாவது தேவனை அறியாத மக்களை கூட நான் பொதுவாக சொல்றேன். அப்ப அந்த துன்மார்க்கனை கர்த்தர் இந்த பூமியில நீங்க கவனிச்சு பாருங்க. இத்தனையோ துன்மார்க்கம் பண்ணினவர்கள்லாம் ஆயுசு நாட்கள் பூரணமா மறிக்கிறது இல்லை. இது ஒரு சிலர் பூர்ணார்களை தெரியல. அப்ப ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட மனிதனை பூமியில வச்சிருக்க மாட்டார் ஆண்டவர். அதுதான் அவருடைய உண்மை. அந்த துன்மார்க்கன் அந்த துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப தேவன் சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அது ஒருவேளை எங்கள் மூலமா கொடுப்பார், தேவனை அறிந்த பிள்ளைகள் மூலமாக கொடுப்பார். அப்ப சொல்றான், அந்த துன்மார்க்கனை நீ என்ன செய்ய எச்சரித்து அந்த துன்மார்க்கத்தை விட்டுவிட அவனுக்கு புத்தி சொல்லும் போது அவன் அதை கேட்டு கீழ்ப்படிந்தால் அவன் என்ன செய்வான்? அந்த துன்மார்க்கத்துல இருந்து சாகாமல் கர்த்தர் அவனை தப்புவிப்பார் என்று வேதம் சொல்லுது. பாருங்க, அதுபோல நீதிமானுக்கும் தேவன் சொல்றார், வாசிக்க. அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகளை செய்யும் போதும் நான் அவன் முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான். பாருங்க, இப்ப கவனி, ஒரு நீதிமானா இருக்கிற ஒரு மனிதன், நீதியில இருந்து கொண்டிருக்கிறவன் திடீரென்று தேவனுடைய நீதியை விட்டு அவன் என்ன சொல்றான்? நீதி இல்லாம நடக்கும் போது ஆண்டவர் சொல்ல, நான் இடரலை வைப்பேன் முன்னுக்கு. அவனை அங்கால என்ன சொல்ற நீடித்த ஆயுசை கொடுக்காமல் அவர் சொல்றாரு, அவனை இடரலை வைக்கும் போது அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்தப்பழியோ உன்னுடைய கையிலே கேட்பேன். அடுத்த வசனம், நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான். அப்ப நீதிமானா இருந்து இருக்கிற நாங்க நீதியை விட்டு தவறும் போது கர்த்தர் சொல்றார், இடரலை வைக்கும் போது அவன் சாவான். அவனுக்கு அதை எச்சரிக்கும் போது அந்த பாவத்தை விட்டு விட்டு ஆண்டவர் செய்ய மாட்டார், அவனை சாக பண்ண மாட்டார். அப்ப ஆயுசு நாட்களை கர்த்தர் நீடிக்க பண்றதா இல்லையா? சொல்லுங்க. நான் நீதிமானா இருக்கும் போது கர்த்தருடைய தாவீது சொல்லுகிறார், நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். நீதிமானுடைய சந்ததியை கர்த்தர் கைவிடவில்லை. அவனை ஆசீர்வதித்து நீடித்த ஆசிரியர் கொடுத்து தேவன் வழி நடத்துகிறார். அப்ப நாங்க முதலாவது கவனிங்க, தேவன் இந்த மனிதனுக்கு நீடித்த ஆயுசை கொடுக்கிறார். மரண பரியந்தம் அவர் நியமித்த மரண பரியந்தம் நடத்துகிறார். நீதிமான்களுக்கு சொல்லுங்க. நாங்க யாரு? நாங்க ஒவ்வொருவரும் நீதிமான்களாய் கர்த்தர் அழைத்திருக்கிறோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் நீதிமான்களை அழைத்திருக்கிறோம். அப்ப நாங்க தேவனுடைய நீதியில வாழும். சொல்லுங்க. அனுதின வாழ்க்கையில துன்மார்க்கமா வாழக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாது, அநீதி செய்யக்கூடாது. அவருக்கு பிரியமா வாழும் போது ஒரு மனிதன் அவனுக்கு கர்த்தர் நீடித்த ஆயுசு நாட்களை கொடுப்பான். இது நான் பிள்ளையா அவனுக்கு சொல்லி பயப்படாதீங்க, இது உண்மை.
என்றால் இது நடைமுறை வாழ்க்கையில் உலகத்தில் நீங்கள் பார்த்தாலும் உண்மைதான். அநியாயம் செய்கிற மனிதர்கள் எல்லாம் காலத்துக்கு முன்னே மறித்து போனார்கள். அப்படினாலும் முதலாவது நிறைய வசனம் இருக்குது. ஒரு வசனத்தோடு அடுத்த பாயிண்ட்ஸுக்கு போகிறேன். அப்போ முதலாவது சொல்லுங்க, நாங்கள் நீதிமான வாழும். கர்த்தர் எங்களை நீதிமான்கள் அழைச்சிருக்கிறார். நீதிமான நாங்கள் வாழவும் எங்களை ஆயுசு நாட்களை கர்த்தர் என்ன சொல்றார், காலத்துக்கு முன்னே மறிக்காம எங்களோட கூட இருந்து மரணம் பரியந்த நம்மை நடத்துவார். ரெண்டாவது, தேவன் எங்களை இந்த பூமியில படைத்ததுக்கு, எங்களை அழைத்ததுக்கு, ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் என்று சொல்லுங்க, மகிழ்ச்சியா வாழ. இதை கவனிங்க, நாங்கள் எப்படி வாழணும்? மகிழ்ச்சியா வாழத்தான் கர்த்தர் வச்சுக்கணும். நாங்கள் அழுது கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு துக்கப்பட்டு கொண்டு இருப்பது கர்த்தருக்கு பிரியமே இல்லை. நீங்க இதை இன்றைக்கு நாங்கள் புரிஞ்சு கொள்றோமே இல்லை. நமக்கு இருக்கோ இல்லையாண்டு சொல்ற பவுல், நான் எந்த நிலைமையில இருந்தாலும் சொல்லுங்க மன ரம்மியமா வாழ கற்றுக்கொண்டேன். ஆண்டோடைய பிள்ளைகள் கர்த்தர்களை பெற்றுக்கொண்டார். உண்மையில சொல்றேன், வேதனைப்படுற பகுதி உண்டு. ஊழியத்தில் உள்ள போராட்டங்கள், காரியங்கள், ஐயோ எனக்கு நாளைக்கு என்ன இருக்கு சாப்பிட, என்ன செஞ்சிருவேன் இல்லது என்று கவலைப்படக்கூடாது. கவலை நமக்கு போராட்டம் இருக்கு. ஊழியத்தில் பாடு துன்பம் எல்லாம் நமக்கு இருக்கு. அதுக்காக செபிக்கணும். அது கர்த்தர் நமக்கு நன்மைக்கு எதுவும் அனுமதிக்கிறார். ஆனா நாங்க தேவன் சந்தோஷமா எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை நாங்கள் என்ன செய்யணும்? சந்தோஷமா வாழணும். மகிழ்ச்சியா வாழ்கிற மனிதர்கள் அநேக நாட்கள் நீடித்திருப்பாங்க. சிரிச்சு கொண்டிருக்கிறோம் பாருங்க. அழுது கொண்டு மூஞ்சியை தூக்கி போட்டு வந்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். சந்தோஷமா இருந்து வசனம் வாசிப்போம். சில வசனத்தை வாசிக்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. 17-22 வாசிங்க. அதே நீதிமொழிகளில் 15-13 கூட வாசிப்போம். 2 வசனம் வாசிப்போம். நீதிமொழிகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 22வது வசனம். 778 பழைய ஏற்பாடு. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப் பண்ணும். முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப் பண்ணும். அவ்வளவுதான். திருப்பி வாசிங்கன்னு சொல்லி. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப் பண்ணும். ஔஷதம் என்ன? இந்த வயது போனாக்கெல்லாம் இருக்கிறீங்க பெரியாக்கள் கேட்போம். ஔஷதம் என்ன? மருந்து. அப்ப மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. என்னத்துக்கு சொல்லுங்க? என்னத்துக்கு? நம்முடைய மன வருத்தத்துக்கு. அவனுக்கு என்னத்துக்கு மருந்து? நம்முடைய மன வருத்தத்துக்குன்னா மகிழ்ச்சி தான் மருந்து. அதுக்கு ஒரு மருந்து வடிக்கலாம். இப்போ நாங்கள் காய்ச்சல், இருமல், தலைவலி, இப்போ எல்லாருக்குமே எனக்குன்னு சொல்கிறேன், எல்லாருக்கும் இந்த காலநிலையால் கொஞ்சம், அப்போ அதுக்கு ஏதோ மருந்தை டாக்டர் எடுக்கலாம். இல்லை என்னட்டு இருக்கிற மருந்தை குடிச்சு சுடுதண்ணியை குடிச்சு ஏதோ இல்லை. ஆனால் மன வருத்தத்துக்கு என்ன மருந்து சொல்லுங்கள்? ஒரு மருந்தும் இல்லை. மகிழ்ச்சி தான் மன வருத்தத்துக்கு மருந்து. அப்போ மன மகிழ்ச்சியாக இருக்கிற மனிதர்கள் தங்களோட ஆயுஷ் நாட்களை இங்க பாருங்க கூட்டி கொள்ளுவார்கள் என்று வேதம் சொல்லுது. மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. முறிந்த ஆவியோ எலும்புகளை உள்ளப்படும். 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. அதே நீதிமொழிகளில் 15-13. மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். மனோ துக்கத்தினால வேதம் சொல்லுகிறது ஆவி முறிந்து போகும். பாருங்க, மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். நாங்க எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவோம். கவனி இங்க பாருங்க, எல்லாருக்கும் பாடு உண்டு, பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு. சில சூழ்நிலைகள் கடந்து போகிறோம். உண்மைதான். நான் சரியாக சொல்லல. எல்லா நேரத்திலும் எங்களால் அப்படி இருக்க முடியாது. இருந்தாலும் ஏதோ ஒரு காரியத்தை துக்கப்படுகிறோம். கவனிங்க, தேவ பிள்ளைகளா இருந்தா நிமிஷம் அடுத்த நிமிஷம் கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று சந்தோஷமா நாங்கள் இருப்போம். தான் வேதம் சொல்லுது, கர்த்தர் இடத்தில் மன மகிழ்ச்சியாக உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதலை உங்களுக்கு அருளி செய்வார். நீங்க பிரசங்கி புத்தகம் வாசிக்க நேரத்தில் வாட்சி பாருங்க. அது நிறைய வசனம் சாலமோன் எழுதுகிறார். மன மகிழ்ச்சியா இருக்கத்தான் தேவன் எங்களை படைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அனுபவித்து சந்தோஷமா இருக்கிறது தேவனுக்கு பிரியமான வழியில சந்தோஷமா இருக்கிற ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சந்தோஷமா சிரிச்சு இருக்கிற மனுஷனை பாருங்க, ஒரு வாழ்க்கை அநேக காலம் நீடித்த ஆயுசு நாட்கள் அவங்க இருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையை நாங்க அழுது வந்து பாருங்க, இந்த மகிழ்ச்சியா இருக்கணும்னா என்ன தெரியுமா? சாந்த குணம் இருந்தால் தான் மகிழ்ச்சி வரும். வேதத்தில் சாந்த குணம் உள்ள மனிதனுக்குள்ள என்ன இருக்கும்? மகிழ்ச்சி கண்டிப்பா இருக்கும். சாந்த குணம் உள்ள மனிதர்கள் மகிழ்ச்சினால வேதத்துல சங்கீதத்துல ஒரு வசனம் எடுக்குது. வாசிங்க 37 சங்கீதம் 17 வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் 37:11 சங்கீதம் 37:11. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து பூமியை சுதந்திரித்தால் அவர்கள் என்னவா? நீடித்த ஆயுசு நாட்கள் வாழ்வார்கள். பூமியை சுதந்திரித்துக் கொள்கிற ஒரு வாழ்க்கை, மரித்து போற வாழ்க்கையில் சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியா இருப்பாங்க. இப்ப கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில அதுக்கான தேவர்களை நான் யாரையும் குறை சொல்ல இன்னும் செய்தா சொல்றேன். நமக்கு பாடுகள் உண்டு, துக்கம் உண்டு, துன்பம் உண்டு, வேதனை உண்டு. கவனிங்க, இந்த மகிழ்ச்சியா இருக்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா கவலை. கவனிங்க, என்ன இருக்குது? கவலை.
ஆண்டவர் வாசிக்கிறதை விட மத்தியில கூட சொல்றார் 6:31 பார்த்தீங்கன்னா இன்னத்தை உண்போம் இன்னத்தை குடிப்போம் என்று ஜீவனுக்காக என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. இவைகளை பார்க்கல ஜீவனை ஆண்டவர் சொல்ல, சரீரத்தை பார்க்கல ஜீவனை ஆண்டவர் கைவிட மாட்டார், சரீரத்தை கைவிட மாட்டார், நமக்கு அழைத்தவர் கைவிட மாட்டார். பறவைகளை கவனித்து பாருங்க, அதையே நான் போஷிக்கிறேன், அதை பார்க்கலும் நாங்கள் எப்படிப்பட்டவளாம் விசேஷித்தவர். வேதங்களுக்கு கவலைப்படுகிறதுனால் உங்களுக்கு ஒருவன் சரீரத்தில் ஒரு முடத்தை கூட்ட முடியாது. இப்ப இந்த கவலை என்ன செய்யும் என்றால் ஆத்மாவை ஒடுக்கும். ஒரு மனிதன் ஏதோ ஒரு காரியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருந்தீங்கன்னா ஆயுசு நாட்கள் குறையும். இது நம்முடைய காரியம். இது மன மகிழ்ச்சியா இருக்கிறோட வாழ்க்கையில் ஆயுசு நாட்கள் நீடித்து போயிடும். அதான் இன்றைக்கு என்ன நம்ம மனுஷர்களுக்கு நிறைய போராட்டம். இன்னைக்கு கன காரியங்கள், டென்ஷன், எத்தனையோ விதமான காரியம். அதனால அவளோட ஆயுசு நாட்களை பாருங்க, ஆதியில இருந்ததை விட குறைஞ்சு டிப்ரெஷன் அநேக ஜனங்களுக்கு. இதனால என்ன, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டவங்க தான் வேதம் சொல்லுது. அது என்ன செய்யும், கவலை ஆத்மாவை உடுக்கும். அப்ப சந்தோஷமா இருக்கிற மனிதன் என்ன சொல்வாங்க, நீடித்த ஆயுசு நாட்கள்ல நிச்சயமா வாழ முடியும். நம்மளோட வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கறது எது தெரியுமா? வேதத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க நம்முடைய வாழ்க்கையில கவலை எல்லாம் போயிடும். ஏன்னா அந்த வார்த்தை எங்களை என்ன செய்யும், உற்சாகப்படுத்தும். பாருங்க, சங்கீதக்காரன் 119 சங்கீதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 119 சங்கீதம் 92 வசனம் வாசிங்க. 119 சங்கீதம் 92 வசனம். உமது வேதம் எனது மனமகிழ்ச்சியா இல்லாதிருந்தால், உமது வேதம் எனது மனமகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். இன்னைக்கு துக்கப்பட்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, பைபிள் எடுத்து வாசிங்க. ஏதாவது ஒரு கவலையோடு இருக்கிறீங்கன்னா பைபிள் எடுத்து படியுங்க. பைபிள் எடுத்து வாசிக்கிறேன்னா சும்மா படிக்கிறீங்களா? அந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்துல இருந்தா கவலைப்பட வரும்போது கர்த்தர் எங்களோடு பேசுவார். தாவீது சொல்லுகிறார், நான் என்ன சொல்லுகிறார், உம் வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்தில் அழிஞ்சு போயிருப்பேன். பாருங்க, ஒரு துக்கம் என்ன செய்யும், மனிதனை நீடித்த ஆயுசு நாட்களை கொண்டு போகாம இடையில முடிக்கும். இப்ப நான் சொல்ல சரிதான், நம்மளோட பிள்ளைகள்லாம் சொல்லுங்க, சரிதான் சொல்ற, துக்கத்துல அழிஞ்சு போயிருப்பேன். அப்ப நான் ஆண்டவர் செய்து ஓடி முடிக்க வேண்டியதை நான் ஓட முடியாம, தேவன் நியமித்த நாட்களுக்கு முடியாம, பூர்ண ஆயுசு நாட்களோடு மறிக்காம என்ன செஞ்சிருவேன். என்னுடைய துக்கம், வேதம் சொல்லுது, ஆத்துமாவை அது ஒடுங்க பண்ணுமா. கவலை ஆத்மா ஒடுக்கப்பட்டு வசனம் இருக்கு, வாசிக்க நேரம் இல்லை. ஆனபடினால கவனிங்க. 2வது, நாங்க மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பிரசங்கி புத்தகத்துல எல்லாம் இருக்குது மகிழ்ச்சியா. பிரசங்கி 3 வாசிங்க, 12 வசனம் வாசிங்க. பிரசங்கி 3:12 வாசிங்க. அது நிறைய வசனம் இருக்கு, ஒரு வசனம் மாத்திரம் படிப்போம். 3:12. மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். பாருங்க, அப்ப மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை. நம்ம அருமையான தேவப்பட கவனிங்க. கர்த்தர் தந்த வாழ்க்கையை சந்தோஷமா வாழும். கொஞ்சம் சிரிங்கோட எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம். கவலைப்பட்டதாவது நடக்க மாட்டேங்கிறீங்களா? ஒன்றுமே நடக்காது. கவலைப்பட்டதாவது நடக்குமா? நடக்கவே நடக்காது. சந்தோஷமா இருந்தது நடக்கும். சந்தோஷம் எப்ப வரும் தெரியுமா? விசுவாசமா இருக்கிறவன் சந்தோஷமா இருப்பான். எந்த சூழ்நிலை பாடு வரும், துன்பம் வரும், கர்த்தருடைய பாதத்துல அழுதி செபிக்கணும், அதெல்லாம் தவறு கிடையாது சொல்லல. அனுதின வாழ்க்கையில நாங்க சந்தோஷமா இருப்போம். என்ன பவுல் சொல்றாங்க, வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எந்த பசியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் அவர் என்ன சிலர் கற்றுக்கொண்டார் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிக் கொடுத்தா இந்த நிலைமையில இருந்தாலும் சொல்லுங்க, நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். ஒன்றுமே நடக்காது, நடக்கிறதெல்லாம் அப்படின்படி நடக்கிறது. நாங்கள் சந்தோஷமா இருக்கிறா என்ற வேதம் சொல்லுது. பாருங்க, அந்த நெகேமியா புத்தகத்தில் சொல்றார், இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க என்றால், இங்க சிறையிருப்பில் இருந்து வந்த பிற்பாடு அவங்க அழுகிறாங்க, நாங்கள் கர்த்தரோட உடன்படிக்கைகள் நடக்கல அப்படின்லாம் சொல்லும்போது நெகேமியா சொல்றார், நீங்க இனி துக்கப்பட்டு அழாதீங்க, சரி உங்களோட பாவத்தை கர்த்தருக்கு அறிக்கை செய்து மன்னிப்பு கேளுங்க. அவர் சொல்றார், நீங்க மகிழ்ச்சியா இருப்பதுதான் உங்களுடைய வேலன். நாங்க அழுது கவலைப்பட்டு கொண்டு இருந்தோம்னா வேலன் குறைஞ்சு போயிடும். வேலன் குறைஞ்சு என்ன செஞ்சிருக்கோம், கவலைப்பட்டு சில சம்பவங்களை கேள்விப்பட்டு, ஒரு புருஷன் செத்த பிறகு மனைவி புருஷன் செத்துட்டு கவலைப்பட்டு அடுத்த வருஷமா செத்து போயிட்டா. ஏன்னா அவரை நினைச்சு கவலைப்பட்டு அப்ப கவலை என்ன செய்யும், ஆத்மாவை உடுக்கும், அந்த ஆயுசு நாட்களை குறுகப்படும். சரிதான் சொல்லப்போ மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில பாடு துன்பம் உண்டு, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். நல்லபடியா பார்த்து கொள்வார விட மாட்டாரா? நீங்க மகிழ்ச்சியா இருந்து பாருங்க, உங்களோட பிரச்சனை எல்லாம் தீரும். கவலைப்பட்டீங்கன்னா இன்னும் பிரச்சனை
தலைக்கு மேலே ஏறிக்கொண்டே போகும். எதை நினைச்சு கலங்கி கொண்டே இருக்கிறோமோ அதை என்ன செய்ய மாட்டா இன்னும் பிரச்சனையை நமக்கு கொண்டு வரும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னு விடுங்க. நன்மையா இருந்தாலும் பிழையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் அந்த மன சந்தோஷம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்ல மகிழ்ச்சியா இருக்கத்தான் தேவனங்களை அழைத்திருக்கிறார். அப்படினாலும் நாங்கள் என்ன சொல்லணும்னா கர்த்தருக்கு பிரியமா நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும்போது தேவனங்களை நடத்துவார். மூன்றாவது ஒரு காரியம் தியானிக்கப்படும். மூன்றாவது நாங்கள் இந்த ஆயுசு நாட்களை நீடிக்க வேண்டுமா இருந்தால் கவனிங்க, அல்லது தேவனங்களை அந்த ஆயுசு நாட்கள் மட்டும் நடத்த வேண்டுமா இருந்தால் பூமிக்குரிய வாழ்க்கையில ஞானமா வாழும். சொல்லுங்க, மூன்றாவது என்ன காரியம்? ஞானம் நமக்கு அவசியம். ஒரு வசனம் வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 15-14 வாசிங்க. எபேசியர் 5:16-15-14. ஆனபடியினாலே பாருங்க, நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்க. பாருங்க, இதுல தெளிவா ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த கவனிங்க, நானும் நீங்களும் ஒரு பொல்லாத காலத்துல வந்திருக்கிறோம். இன்றைக்கு வியாதி நிறைந்த காலம், சத்துருவுடைய கிரியை நிறைந்த காலம். வேதம் சொல்லுது, பிசாசுக்கு கொஞ்ச காலம் உண்டு இவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற காலத்துல நாங்க ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம ஞானம் இல்லாம நடந்துட்டோம் என்றால் எங்களோட வாழ்க்கை ஆயுசு குறுகி போயிடும். பிசாசு எங்களை என்ன சொல்லுவான்? காலத்துக்கு முன்னே எங்களை அழித்து போடுவான். நாங்கள் அவனுக்கு இடம் கொடுப்போமா இருந்தால். அப்ப கவனிங்க, இந்த நாட்கள்ல ஞானமாக நடந்து காலம் பொல்லாத காலம். நாங்களுடைய பாருங்க, பிள்ளைகள் வெளியில போய்க்க என்ன சொல்லுவீங்க? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிக்க போய் என்ன சொல்லுங்க? கவனமா போய்ச்சுவான்னு சொல்லணும். ஏன்னா போன பிள்ளைகள் திரும்பி வீட்டை வர முடியாத காலம். ஸ்கூலுக்கு போன பிள்ளை திரும்பி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா போன பிள்ளைய காலையில் எடுத்துடுவாங்க. அப்போ பொல்லாத ஒரு காலத்தில் இருக்கிறோம். பிசாசு என்ன செய்யலாம்? வேதம் சொல்லி திருடன் சொல்லுங்க, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அவன் சுற்றி வகை தேடி திரிகிறான். யாரை விழுங்கலாம் என்று எங்க நாங்க இடத்துல ஞானம் இல்லாம கோட்டை விடணும், அங்க எங்க ஆற்றுமாவை எடுத்துக் கொள்வான். எத்தனையோ பிள்ளைகள் ஆபத்தில் வாகனத்தில் அடிபட்டு செத்திருக்கிறார்கள். எத்தனையோ எனக்கு தெரிஞ்செல்லாம் கேட்பாங்க, ஏன் ஆண்டவரை இப்படி மரணம் என்று நமக்கு தெரியவில்லை. ஞானம் இல்லாமல் நடந்து கொள்ற பல காரியத்தினால நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம்? பொல்லாத காலத்துக்கு போய் சிக்கி கொண்டுருவோம். என்ற வேதம் சொல்லுது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோசனப்படுது. ஒவ்வொரு நாட்களையும் பிரயோசனமாக கழிக்கிறதுக்கு என்ன தேவை? ஞானம் தேவை. தேவையில்லாமல் நாட்களை வீணடிச்சிட்டோம்னா இந்த காலத்தை கத்திரை பாப்பார்கள் இருந்து சொல்லுவோம். சில பிள்ளைகளை பார்த்துட்டு உன்னை பெற்ற நேரம் என்ன செய்யலாம் எல்லாம் இப்போ சொல்கிறேன், முந்தி சொல்ல ஒரு தென்னம்பிள்ளையை வாங்கி நட்டிருந்தால் 2 தேங்காய் எல்லாம் கொடுக்குறது பழைய தலைமை சொல்கிறது. உன்னை ஒரு பிரயோசனம் மாடு மாறி எல்லாம் சும்மா சொல்கிற மாடு கூடாத வார்த்தை இல்லை, மாடு மாறி வளர்ந்துருக்கிற ஒன்றுமே பிரயோசனம் இல்லை. இது இருந்து என்ன பிரயோசனம் சொல்லுவாங்க? ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் இதில் வந்து கதையில் இருந்து 25 வருஷமாக ரட்சிக்கப்பட்டு ஒரு ஆத்துமாவை கூட கொண்டு இல்லை. ஆண்டவருக்கு என்ன செய்ய முடிக்க போறீங்க? அவருடைய கோயிலுக்கு வருங்கையா போறீங்களா? நான் உண்மையில சொன்ன இன்னைக்கு எங்கள் ஆண்டவருக்காக ஊர் ஓட்டம் காணாதப்ப நாங்கள் ஏதாவது கத்தருக்கு செய்ய வேண்டும். அவர் எங்களை அழைச்சது சும்மா வந்து இருந்துட்டு போறதுக்கு இல்லை. 12 சீசனுக்கு அவர் ஏன் பயிற்சி கொடுத்தார் தெரியுமா? அவர்களை அதுக்கப்புறம் சொன்னாங்க, உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஞானஸ்தானம் கொடுத்து அவளை ஆதாயப்படுத்தி அதுக்கு தான் அவர்களை அழைத்தார். எங்களை அவர் அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. சும்மா வந்து நாங்கள் இருந்துட்டு போறதுக்கு வரவில்லை. அப்ப கவனிங்க, இந்த பொல்லாத காலத்துல எத்தனையோ ஆத்துமாக்கள் மறித்து போறாங்க. இந்த காலத்தை நாங்கள் பிரயோசனப்படுத்தி கத்தருக்காக நாங்கள் ஏதாவது செய்வோம். பிரயோசனம் இல்லாமல் இருந்த ஆண்டவர் பாப்பா விருந்துன்னு பிரயோசனம் இல்லை. அல்லது பிசாசங்களோட வாழ்க்கையை குறுகி போடுறதுக்கு என்ன செய்யலாம்? இயேசு கிறிஸ்துவையும் வந்து சோதிக்கிறான். நீ மேலே இருந்து குதியும் என்று சொல்லுகிறான். அப்ப கவனிங்க, தேவன் நோக்கத்தை எங்களை நிறைவேற்ற முடியாதபடி எங்களை என்ன பொல்லாத ஒரு காலத்துல இருக்கிறோம். நாங்க எந்த ஞானம் இல்லாம நடக்கிறோமோ அங்கே எங்களோட வாழ்க்கை வீணாக போய்விடும், குறுகி போய்விடுகிறது என்பதை நாங்க ஒருபோதும் மறக்கப்படாது. நீதிமொழி புத்தகத்தில் வசனம் வாசிப்போம். 24:5 வாசிங்க. 24:5. ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் வாசிக்கணும்னு சொல்லி, ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். 24 வாசிங்க. ஓகே, ஞானம் உள்ள பாருங்க, வேதம் சொல்றது ஞானம் உள்ளவன் எப்படிப்பட்டவனா? பலம் உள்ளவன்
அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். வீடு ஞானத்தினாலே மேல 3ஆம் வசனம் சொல்வது கட்டப்படும். அப்ப ஞானம் உள்ளவன் தான் என்னவா பலம் உள்ளவனாக இருக்கிறான் என்பதை நாங்கள் அருமையான தெய்வ பிள்ளைகள் ஒரு நாள் நாங்கள் மறந்துவிட நாங்கள் கூடாது. பிரசங்கி புத்தகத்தில் கூட ஒரு வசனம் வாசிப்போம். 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். பிரசங்கி புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் சில வசனங்கள் வாசிக்க போகிறோம். அதுக்கு பிறகு இன்னொரு காரியத்தோடு நாங்கள் படிக்க போகிறோம். பிரசங்கி புத்தகம் 9ஆம் அதிகாரம் படித்துக்கொள்ளுங்க. இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து நான் ஜெபிக்கும் போது இந்த வேத பகுதியை வாசித்து இந்த அதிகாரம் முழுக்க வாசிக்கணும் என்ற ஒரு உணர்வு இருந்தது. இதை வாசித்து நான் ஜெபித்தேன். எனக்கு பிரசங்கத்துக்கும் அதில் சில வசனம் உதவியாக இருந்தது. பிரசங்கி புத்தகம் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 3 வாசிங்க. 3 வாசிங்க. பாருங்க, எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்காம். ஆதலால் மனுபுத்திரன் இதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருந்து பின்பு அவர்கள் செத்தவர்களிடத்துக்கு போகிறார்கள். இதற்கு நீங்களா இருக்கிறவன் யார்? உயிரோடு இருக்கிற அனைவரிடத்தில் நம்பிக்கை உண்டு. செத்த சிங்கத்தை பார்க்கிறோம், உயிருள்ள நாய் வாசி. பாருங்க, உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் பாருங்க, அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற ஒன்றிலும் பாருங்க, நாங்கள் பொறாமையா இருக்கிறோமா, அன்பா இருக்கிறோமா, சிநேகமா இருக்கிறோமா, எல்லாமே மறக்கப்பட்டுரும். மறுத்தா பிறகு அதுக்கு பிறகு இதையுமே மாற்ற முடியும். பொறாமையோடு மறிச்சா அது முடிஞ்சிடும். அப்போ பாருங்க சொல்ல, இதற்கு நீங்களா இருக்கிறவன் யார்? உயிரோடு மரித்தவர்கள் ஒன்றுமே அறியார்கள். அப்ப நம்முடைய மரணத்துக்கு பிறகு ஆண்டவர் எங்களை மரண பரியந்தங்களை நடத்துகிறார். அதுக்கு பிறகு நாங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டாம். இந்த மரணத்துக்கு முன்பாக வாழ்கிற வாழ்க்கையில நாம் எப்படி வாழணுமா? ஆண்டவருக்கு பிரியமா வாழணும். சொல்லுங்க, அதான் மிக முக்கியம். அவருக்கு பிரியமா வாழணும். ஞானம் உள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். அநேகர் ஞானம் இல்லாதவர்கள் தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டவர்கள், அழித்துக் கொண்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் அப்படினால தாங்கள் இன்றைய தற்கொலை செய்தவர்களெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா? ஞானத்தினால அவளெல்லாம் ஆண்டவர் அனுமதிச்சு சாகிறார்களா? இல்லை, அவர்கள் காலத்துக்கு முன்னே மறிச்சுக்கலாம். ஏன் தெரியுமா? ஒரு பெரிய கடன் சுமை, நான் இந்த கடனை தீர்க்கவே என்னால் முடியாது என்று தற்கொலை செய்து கொண்டு தங்கள் ஆத்மாவை தாங்களே அழித்துக் கொள்கிறார்கள் என்ற ஞானம் இல்லாமல் எடுத்த தீர்மானம். அல்லது நாங்கள் ஞானம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கைகளை என்ன செய்ய சீக்கிரமா அழித்து கூடும். ஞானம் உள்ளவர்களை இந்த இதுல நீங்க வாசிக்க நேரம் இல்லை. இந்த அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னு சொன்னா இதுல ஒரு சில வசனங்கள் 12ஆம் வசனத்தில் வாசிங்க. தன் காலத்தை மனுஷன் அறியான், மற்றங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் ஆபத்தில் அகப்படுகிறார்கள். கண்டேன். பாருங்க, சூரியனுக்கு கீழே ஞானம் உள்ள காரியத்தை நான் கண்டேன், அது என் பார்வைக்கு பெரிதாய் தோன்றிட்டு ஒரு கதையை சொல்லுகிறார். வாசிங்க அடுத்த வசனத்திலிருந்து. ஒரு சிறு பட்டணம் இருந்தது. அதில் இருந்த குடிகள் கொஞ்சம் மனிதர்கள் அதற்கு விரோதம். இந்த வாசிக்க விளங்கி நம்ம விளங்கி படிக்கிறது ஒரு கதை. ஒரு என்ன வாசிக்கிறோம்? ஒரு சிறு பட்டணம் இருந்தது. அதில் இருந்த மனுஷர்கள் எப்படியாம் கொஞ்சம் மனிதர்கள் இருந்தார்கள். அதற்கு விரோதமாக ஒரு பெரிய ராஜா வருகிறான். இப்ப வாசிங்க. ஓகே, பெரிய ராஜா வந்து அந்த சிறிய பட்டணத்தை வளைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். இப்ப இந்த சிறிய பட்டணத்தை ஒரு பெரிய ராஜா வந்து அதை பிடிக்கிறதுக்காக கொத்தளம் எல்லாம் போட்டிருக்கிறான். அதிலே இதுல கவனிங்க, அந்த சின்ன பட்டணத்திலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் பாருங்க, இந்த ராஜா வந்து பெரிய பட்டணத்தை எல்லாம் சுற்றி இருக்கும்போது ஒரே ஒரு ஞானி இருந்தபடினால அந்த பட்டணத்து மனுஷர்களை காத்து கொண்டான், அழிக்காது. இந்த ராஜா என்ன சொல்லிருப்பான்? எல்லா மனுஷனையும் அழிச்சு போட்டிருப்பான். ஒரு மனிதனுடைய ஞானம் அவ்வளவு மனிதர்களையும் என்ன சொல்லுது? காப்பாற்றியது வேதம் தெளிவா சொல்லுது. பாருங்க, ஆகையினால் அந்த ஒருவர் அந்த ஏழை மறைக்கப்பட்டிருந்தாலும் ஆகையால்
ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு பாருங்க, அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமல் ஒருவனை போனாலும் பலத்தை பார்க்கலும் ஞானமே உத்தமம் என்று சொன்னேன். விளங்குது அவளுக்கு அது அந்த ஞானத்தினால் அவன் காத்தான். ஒருவேளை அந்த ஏழையை மறந்து போயிட்டாங்க. ஆனால் அந்த ராஜாவுடைய பலத்தை பார்க்கலும் அந்த ஞானம் தான் உத்தமமாக இருந்தது. எங்களுடைய பலத்தை பார்க்கலும் ஞானம் உத்தமம். ஞானம் உள்ளவன் வந்து தன்னுடைய ஆயுஷ் நாட்களை நீடிக்க பண்ணுகிறான் என்று வேதம் தெளிவாக சொல்லுது. ஞானம் உள்ளவனாக நாங்கள் இருந்தோம் என்றால் எங்களுக்கு காலத்துக்கு முன்னே மறிக்க தேவையில்லை. ஞானமா அதனால் ஆண்டவர் சொல்ல பாருங்க, தொடர்ந்து வாசிச்சு முடியுங்க. மூடரை ஆளும் அதிகாரியின் கூக்குரலை பார்க்கிறோம். ஞானிகளுடைய அமெரிக்கான வார்த்தைகள் கேட்கப்படும். யுத்த ஆயுதங்களை பார்க்கிறோம். ஞானமே நலம். ஆவியான ஒருவர் மிகுந்த நன்மையை கெடுப்பார். அப்ப ஞானம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ்ந்து இந்த பொல்லாத காலத்தில் இருக்கிறோம். பிசாசின் வலையில நாங்கள் அகப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போகாதபடி அருமையான தேவ பிள்ளைகளை எந்தெந்த இடத்துல நாங்கள் ஞானமா நடக்கணுமோ நாங்கள் நடப்போமா இருந்தா கர்த்தருடைய வாழ்க்கையை. அதனால சாலமோன் ராஜாவா வந்தபோது அவன் கேட்டது என்ன கேட்டது? இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கத்தக்க ஒரு ஞானத்தை ஆண்டவர் எனக்கு தாங்க அவன் கேட்கிறான். சாலமோனுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் அவனை நிறைவாக ஆசீர்வதித்து நடத்தினார். நாங்கள் ஞானம் இல்லாத நான் நினைப்பாரு, நான் இதுக்காக சொல்லுறேன், நீ செய்தா சொல்றேன். நாங்கள் பல நேரத்தில் எங்கள்கிட்ட அறிவு இருக்கு, திறமை இருக்கு, எல்லா காரியமும் கர்த்தர் தந்திருக்கிறார். ஞானம் இல்லாமல் நடந்ததுனால எங்களோட வாழ்க்கையில உள்ள பல சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை நாங்களே கெடுத்திருக்கிறோம். இல்லையா அவங்க சொல்லுங்க, அப்படியே நாங்கள் உயர்வே நடக்கணும்னு சொல்ல முடியுமா? இல்லை, சந்தோஷமான எத்தனையோ நேரத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். நாங்கள் ஞானமாக நடக்காததுனால எங்களோட வாழ்க்கையை இல்லை பல நன்மைகளை நாங்களே கெடுத்துட்டோம். கெடுத்து எங்களோட வாழ்க்கை என்ன செய்யும்? அந்த குறித்து வேதனைப்பட்டு நம்மளோட ஆயுஷ் நாட்களை குறுகி பண்ணிடும். ஆத்மா, இந்த ஆத்மா வந்து கவலை. அதான் அந்த சொல்ற ஆத்மா வாழ்கிறதுக்குள்ள நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிடும். ஆத்மாவில் கவலை இருந்தால் என்ன செய்வோம்? அந்த ஆத்மாவை ஒடுக்கி கொண்டே இருக்கும். அதனால ஞானமாக நாங்கள் நடந்து கொள்வோமா இந்த நம்மளோட வாழ்க்கை பெரிய காரியங்களை கற்று நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வார். பாருங்க, மோசையை குறித்து காரியம் வாசிக்க போகிறோம். 90ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். மோசையை குறித்து வாசிப்போம். மோசை இப்ப சொல்லுகிறத பார்க்க போகிறோம். 90ஆம் சங்கீதம் 1 வாசிக்க. 90ஆம் சங்கீதம் பழைய ஆண்டவரே ஓகே, நான் முழுக்க வாசிக்கல. அவர் சொல்றார், ஆண்டவர் மேல் எழுதிக்கு தேவனுடைய மனிதனாகிய மோசையின் ஜெபம். இந்த 90ஆம் சங்கீதம் மோசையினுடைய ஜெபம். அப்ப அவர் சொல்லுகிறார், ஆண்டவரை தேவரை தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர்கள் சொல்லிட்டு 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இப்ப அதே அதிகாரத்துல எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் அது மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரணும். சிலருக்கு இந்த ஜெபத்தில் இந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவரை சொல்றார், சீக்கிரமா கடந்து போகுது. ஆயுஷ் நாட்கள் எல்லாம் சீக்கிரம் 70 வருஷம். ஒருவேளை பலத்தின் மிகுதியால இதுலேயே சொல்றார், ஒருவேளை பலத்தின் மிகுதியால ஒரு 10 வருஷம் கூட வாழ்ந்தாலும் அது சஞ்சலமானது. ஆனா இந்த நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவு எங்களுக்கு தாரும். அநேக பரிசுத்தவான்களுக்கு தெரியும் அவர்கள் இத்தனை வயசுல மறிப்பார்கள். அவளுக்கு முதலே தெரியும். சொல்லுவாங்க, இன்னொரு 5 வருஷம் வாழின்னு அவளுக்கு கர்த்தரோட ஈடுபடுகிறவளா இருப்பார். ஆண்டவர் சொல்லுவா, இத்தனை வயசுல நீ மறிக்க போற. யோசுவா பார்த்த மூசையை பார்த்த ஆண்டவர் சொல்லுவா, நீ இப்ப மறிக்க போற. அப்ப மரண பரியந்தம் தேவனங்கள் நடத்துறா. அவரோடு உள்ள வாழ்க்கையில நாங்க வாழ்ந்தா நமக்கு தெரியும் தேவன் எங்களை எப்ப மறிக்க போறோம். அந்த மரணம் மட்டும் தேவனங்களை நடத்துவா. அந்த மரணம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா கர்த்தருக்கு மகிமையானதா இருக்கும். அந்த மரணம் எங்களை என்ன செய்யும்? அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போறதா இருந்தால் தான் அந்த மரணத்துல ஆசீர்வாதம். அப்ப முடிவு ஆரம்பத்தை பார்க்கல, முடிவு முக்கியம். நாங்கள் எப்படி பிறந்தோம் என்பதை விட எப்படி மறிக்க போறோம் என்பது முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி மறிக்க போறோம்? பரிசுத்தமான மறிக்க வேண்டும். பரிசுத்தவான்களா நாங்கள் மறிக்கணும். ஒரு மனிதன் சொல்லுவான், பரிசுத்தமான நாங்கள் மறிக்க வேண்டும். கவனிங்க. அப்ப அவர் சொல்ற, ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவைத்தாங்க. நாங்கள் ஆண்டவரை இப்படியே போனா நாங்கள் பரிசுத்தம் இல்லாமல் பிரியம் இல்லாமல் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் எங்களோட வாழ்க்கை சீக்கிரத்தில் முடிஞ்சு போயிடும்.
கீழ்ப்படிக்கு வர நிறைய வசனம் உண்டு. நான் இதுக்கெல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டையில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்ற காரியங்கள் நிறைய வசனங்கள் உண்டு. அந்த பகுதிக்கு போய் எதிர்மறையாக அவங்களுக்கு ஒரு காரியம் சொல்ல வரையில உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் பேசின வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கொள்ளுங்க. இந்த தேவன் சொல்லுங்க, என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் தேவன் எங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்கு இருக்கட்டும். நாங்கள் நீதிமான்களாக வாழுவோம், பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழுவோம், மகிழ்ச்சியாக வாழுவோம், ஞானம் உள்ளவர்களாக வாழ்ந்து கர்த்தர் எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் சந்தோஷமாக ஓடி முடிக்கும்படி தேவன் எங்களை நியமித்த நாட்களுவோம். எல்லாம் விட இன்னொரு காரியம் இருக்கு, அது நேரம் இல்லை. அடுத்த 4வது ஒரு காரியம் சொல்லிட்டு எல்லாம் அவருடைய கிருபை சொல்லுங்க. எங்களுடைய ஜீவனை பார்க்கலும் சங்கீதம் 63:3 சொல்லுகிறது. 4வது வந்து அவருடைய கிருபை தான் எல்லாம், அவருடைய இரக்கம் தான் எல்லாம், அவருடைய தயவு தான் எல்லாம். எங்களுடைய ஜீவனை பார்க்கலும் வாசிங்க. சங்கீதம் 63:3 வாசிங்க. ஜீவனை பார்க்கணும், அது கிருபை நல்லது. பாருங்க, ஜீவனை பார்க்கணும், ஒரு கிருபை நல்லது என்று சொல்வார். ஏனென்றா எங்களுடைய ஜீவனை நாங்கள் நிர்மூலமாக அது இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுது? அவருடைய சுத்த கிருபை சொல்லுங்க. என்னது? புலம்பல் 3:22 சொல்லுது, நாங்கள் நிர்மூலமாக அப்படி இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. இந்த கிருபை இருந்தால் தான் நாங்கள் நீடித்து 5 நாட்களில் வாழுவோம். இந்த கிருபை ஆண்டவர் யாருக்கு கொடுப்பார் சொல்லுங்க? கவனிங்க, யாருக்கு கொடுப்பார்? நீதிமொழிகள் புத்தகத்தில் இருக்கு, பேதுருவில் இருக்குது, யாக்கோபில் எழுதப்பட்டிருக்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபையை கொடுப்பார். அப்ப தாழ்மை உள்ளவளாக இருந்தால் நீடித்த நாட்கள் வாழலாம். பெருமை உள்ளவளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுது. பெருமை உள்ளவளை கர்த்தர் அடிச்சிருக்கிறார். நீங்க பாருங்க. அதுபடினால ஏரோதுவை கர்த்தர் அடிச்சார், அவன் புழுக்க இருந்தான் என்று வேதத்தில் எழுத. அப்படின்னா பெருமையா இருந்தான் அவன் வந்து எல்லாம் வேதத்தில். அதனுடைய நான் இப்ப நெகட்டிவா உங்களுக்கு பிரசங்கம் பண்ணல. தேவ பிள்ளைகளை இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த நாட்கள்ல எங்களை பார்த்தோம். சங்கீதம் 48:14 இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சொல்லுங்க சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் அவர்களை நடத்துவார். அந்த விசுவாசம் நான் ஜெபிப்பேன். ஆண்டவரை, உம்முடைய சித்தம், உம்முடைய நாட்கள் மட்டும் நாங்கள் இருக்கணும். இது ஒரு கவலையினால எங்கள் ஆத்மா ஒடுங்கி காலத்துக்கு முன்னே நாங்கள் மறிக்கக்கூடாது. நாங்கள் கர்த்தருடைய நீதியை விட்டு விலகி அநியாயம் செய்து தேவன் இடநல வைத்தியங்களை சாகடிக்காதபடி அவருடைய நாட்கள் மட்டும் அவர்களை இந்த பூமியில் அழைத்தவர். நாங்கள் பிறந்தது முதல் நாங்கள் எவ்வளவு காலம் வாழணும் என்று தேவன் தீர்மானித்தாரோ அந்த நாட்கள் மட்டும் நாங்கள் அவருக்கு பிரியமாக வாழ்ந்து நாங்கள் ஓட்டத்தை ஓடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓட்டத்தை முடித்து இது முதல் நீதிக்கிடம் சொல்லுங்க. எனக்கு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏழு பாசம் இன்றைக்கு இதெல்லாம் சொல்றீங்க, நாங்கள் எல்லாம் இப்போ சின்ன பிள்ளைகள் அப்படி நினைக்காதீங்க. இன்றைக்கு இந்த உலகத்தில் இது நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் நாளைக்கு நமக்கு நடக்கலாம். இப்போ என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு உலகத்தில் இருக்கிற நாங்கள் இப்போவே ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எவ்வளோ காலம் நான் உண்மையாக சொல்ல ஜெபிக்கிறேன். ஆண்டோட ஜெபிக்கிறேன். ஆண்டவர் என்ன எவ்வளோ காலம் என்ன வச்சிருக்கப்படுது அந்த வாழ்க்கை மட்டும் நான் என்ன சொல்லணும், நீர் எனக்கு அழைச்ச நோக்கத்தை ஓடி முடிக்கக்கூடாது. அதுக்கு மேலே மறிக்கக்கூடாது. அதுக்கு முதல் எனக்கு பிரச்சனை இருக்கு, பாடு இருக்கு, துன்பம் உண்டு. ஆண்டவரை சீக்கிரமா எலியா சொல்லலாம், ஆண்டவரை என் ஆத்துமாவை என்ன செய்யும்? பெரிய சவால் விட்ட ஒரு மனிதன் என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். ஒரே ஒரு எஸ்ஸவேலுக்கு பயந்து ஆண்டவர் தோறுபது முறை தட்டி சொல்றான், நீ எழுந்து நட, போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம். அப்ப சீக்கிரத்துல ஆத்துமாவை முடிக்க முடியுமா? முடியாதா? நம்முடைய தீர்மானம் இருக்கு. மரணம் ஜீவனம், நம்முடைய சாவனம் மட்டும் சொல்லிக்கொண்டே இருந்தீங்கன்னா 10 நாள்ல செத்துருவீங்க. சொல்லிடாதீங்க, போய் சொல்றோம். எது அழிக்க வேண்டாமோ அதான் வரும். நான் இன்னும் ஜீவிக்கணும் அப்படின்னால என்ன செய்யுங்க? இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்குற நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க, கத்திரட்ட கொடுங்க, மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. தேவனைகளை அழைத்த நீங்க எப்பயெல்லாம் ஆண்டவர்கள் அழைத்த நோக்கத்தை செய்யாதபடி தடை பண்ணாதீங்க. தேவனைகள் அழைத்த நோக்கத்தை நாங்கள் செய்து முடிக்காதே. கர்த்தரிடையே எங்கள் ஆத்மா அழைத்திருவார். அப்படியான ஒரு காரியங்களை வாழ்க்கையில் வராதபடி அதெல்லாம் நான் சொல்றேன். எத்தனை பாடு வரும், துன்பம் வரும், ஓட முடியாத சூழ்நிலை. ஆண்டவர் இந்த ஊழிய தேவையாண்டெல்லாம் நினைக்க தேவனைகளை அழைத்த நோக்கத்தை நாங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டுவிடக்கூடாது. சொல்லுங்க, எதுக்காகவும் என்ன காரியம் நடந்தாலும் தேவன் அழைத்த நோக்கத்தை நாங்கள் ஓடி முடிக்காட்டிக்கு அந்த மரணத்தில் மகிமை இருக்கவே போறதில்லை. அப்படின்னா தேவனிடத்தில் ஜெபியுங்க. ஆண்டவரை என்னையே அழைத்தீர், என்ன நோக்கத்துக்கு அழைத்தீர், எவ்வளவு பலன் இருக்கோ இல்லையோ என்னுடைய ஆயுஷ் நாட்கள் முடியும் மட்டும் என்னை நடத்துங்க. அந்த மரணத்தில் கர்த்தர் கூட இருந்து நடத்துவார். அந்த மரண பரியந்தம் எங்களை நடத்துவார். அனுதின வாழ்க்கை நடத்துவார். நீங்க யாரும் இப்போ மறிக்க போறதில்லை, நானும் மறிக்க போறதில்லை. என்ன சொல்ல வந்ததை புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கையில நம்முடைய எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. அதனுடைய என்ன செய்யுங்க? கவலைப்படாதீங்க. சந்தோஷமா இருக்கிற ஒரு சபையாக கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். தேவன் பெரிய காரியம் சொல்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பாடல பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரிடத்தில் தாவி மோசே ஜெபித்த அந்த ஜெபத்தை குறித்த ஒரு பாடல். நாங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து அவருடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கத்தக்கதாக தேவன் எங்களை நடத்தட்டும் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் கரங்களை தட்டி நாங்கள் ஆண்டவருக்கு ஒரு பாடலை பாடுவோம். பாடலை உதவி செய்யும்படி அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் நம்மை நடத்துவார். வாழ்நாளெல்லாம்
களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்குமும் கிருபையினால் காலை தோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்குமும் கிருபையினால் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்குமும் கிருபையினால் காலை தோறும் களி கூர்ந்து மகிழும்படி கரங்களை தட்டி தாழ்வாய் திருப்தியாக்குமும் கிருபையினால் புகழிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறைக்கோர் புகழிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறைக்கோர் நல்லவரே சொல்லுங்க வல்லவரே நன்றி ஐயா நான் முழுது வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்குமும் கிருபையினால் உலகமும் பூமியும் தோன்றும் முன்னே என்றென்று நிலைக்கின்ற என் தெய்வமே. உலகமும் பூமியும் தோன்றும் முன்னே என்றென்று நிலைக்கின்ற நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நான் முழுது வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்குமும் கிருபையினால் காலை தோறும் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்குமும் கிருபையினால் நாட்களை எண்ணு மாறி வைத்தாரு ஞானம் நிறைந்த இதயம் தாரு நாட்களை எண்ணு மாறி வைத்தாரு ஞானம் நிறைந்த இதயம் தாரு நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நான் முழுது வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்குமும் கிருபையினால் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்ய. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்ய. நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நான் முழுது வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்குமும் கிருபையினால் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாக வேதனையோடு துன்பத்தோடு போராட்டங்களோடு கவலையோடு கடந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளே தேவனிடத்தில் சொல்லுகிறார்,
கத்தரிடத்துல மன மகிழ்ச்சியாயிரு, நீ சந்தோஷமாயிரு. கத்தரும் பாரங்களை எல்லாவற்றையும் கத்தர் மேல வைத்து விட்டு அவரிடத்துல மன மகிழ்ச்சியாயி ஞானமுள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவரை எங்களை தாண்டி கேளுங்க. ஆண்டவரை நான் நம்முடைய நீதியிலே நடக்க வேண்டும் என்று கேளுங்க. உடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி நான் தாழ்மையுள்ள ஒரு மனிதனாக, சாந்தமுள்ள ஒரு மனிதனாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவரை எனக்கு தாங்க வேண்டி கேட்பீங்களா இருந்தா நீங்க துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாக தேவன் உங்களை சந்தோஷத்தினால் அவர் நிரப்புவார். இந்த தேவன் இன்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் எங்களை நடத்துவார். அந்த மரணம் மட்டுக்கும் எங்களை அவர் ஒருபோது கைவிடாதவர். எங்களை அழைத்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி முடிக்கும் மட்டும் எங்களோடு கூட கடந்து வருகிறவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை ஜெயித்த நான் உங்களோடு கூட என்னுடைய வாழ்க்கையை ஜெயமுள்ளவராய் மாற்றுவேன். உலகத்தின் சகல நாட்களிலும் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொன்ன ஆண்டவர் எங்களை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாய் வாழவும், நீதி உள்ளவர்களாய் வாழவும், மகிழ்ச்சியாய் நாங்கள் வாழவும், கர்த்தருடைய கிருபையோடு கூடிய வாழ்க்கை வாழும்படி தீர்மானங்கள் எடுப்பீங்களா இருந்தால் கர்த்தர் உங்களை நீடித்த ஆயுஷ் நாட்களை கொடுத்து பரிபூர்ணமாய் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பார். அந்த மரணம் தேவனுக்கு மகிமையாயிருக்கும். நித்திய ராஜ்யத்துல அவரோடு கூட இன்றைக்கும் வாழுவோம். ஆண்டவரிடத்துல இந்த கேட்ட காரியத்துல குறைவுள்ளவளாய் நாங்கள் இருந்த ஆண்டவரை ஒரு விஷயம் மன்னித்து நாளில தேவையில்லாத துக்கம், தேவையில்லாத துன்பம், தேவையில்லாத வேதனைகளை நாங்கள் விட்டுவிட்டு எங்களை கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மன மகிழ்ச்சியான வாழ்க்கை. அதுமான தேவ பிள்ளைகளை பாவத்தை நீக்கி பரிசுத்தமாய்களை மாற்றினவர், நீதிமான்களாய் மாற்றின வாழ்க்கையில நாங்கள் சந்தோஷமாய் இருப்போம். காலத்திற்கு முன்னே நாங்கள் மறிக்காதபடி தேவனுக்கு சித்தமாய் அவருக்கு பிரியமாய் தாவீதை போல தாவீதன் காலத்தில ஊழியம் செய்த பின்பு அவன் நித்திரை அடைந்து சொன்ன அவனுடைய கனத்தானத்தில் சேர்க்கப்பட்டதை போல இந்த வாழ்கிற வாழ்க்கையை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நடத்தும்படி ஜெயிப்போமா. நல்ல பிதாவே, நல்ல நாளிலும் பரிசுத்த ஆவியானவர்களோடு பேசி இருக்கிறபடினால இந்த நாட்களில் உலகம் முழுவதும் எங்கும் மரண ஆண்டவரை செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நாட்களில காலங்களில எங்களை அழைத்திருக்கிறீர், எங்களை அறிந்திருக்கிறீர். இம்மற்றுமங்களை பாதுகாத்தவர், இம்மற்றுமங்களை நடத்தின இம்மானுவேலர் இனியும் எங்களை பாதுகாப்பீர், எங்களை நடத்துவீர், எங்களோடு கூட இருப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி இந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறவர். ஆண்டவரே, எல்லா சகல காலத்திலும் எங்களோடு இருக்கிறவர். மரண பரியந்தங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடினால எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாழ்கிற வாழ்க்கையில மன மகிழ்ச்சியாய் வாழவும், ஞானமுள்ளவர்களாய் வாழவும், சந்தோஷமாய் நாங்கள் வாழவும், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் வாழவும், நீதிமான்களாய் வாழவும், கர்த்தருடைய கிருபையோடு கூடிய வாழ்க்கை வாழ்ந்து எங்களுடைய சித்தத்தின்படி வாழ்க்கையை ஓடி முடிக்கும்படி இன்றைக்கு இதை நாங்கள் சிந்திக்கட்டும். நல்ல உலகத்தில் அநேக ஜனங்கள் மறிக்கிற நாட்களில எங்களுடைய வாழ்க்கையின் முடிவை நாங்கள் சிந்தித்து ஆண்டவரே நமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீடித்த ஆயுஷ் நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுப்பீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். அன்பின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் அப்படியே நடத்துவராக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.